அப்போ அந்த முத்திரைகள் அல்லது முத்திரைகளின் புஸ்தகம் இதை குறித்ததான ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு அதற்கப்புறமா அதுக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த முத்திரைகளின் புஸ்தகத்தை குறித்து இருவேறு கருத்து இருக்குது. ஒரு சாரார் இது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பின்னாடி தான் நடக்கணும், அதை பற்றி இப்போ நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சாரார் இல்லை, இது முன்னாடி நடக்கணும், இதுதான் அடையாளமே, இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வருகைக்கு ஆயத்தப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது உண்மை அல்லது எது சரி அப்படிங்கிறத, உண்மைன்றத விட எது சரி அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். குறிப்பாக ஏன் இந்த முத்திரைகள் எல்லாம் வருகைக்கு பின்னால் உடைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஏன் விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் 3 அதிகாரத்தில் சபையை குறித்து பேசப்படுகிறது. 2ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் முடிவு வரைக்கும் 7 சபைகளுக்கான செய்திகள் கொடுக்கப்படுது. கொடுக்கப்பட்ட பின்பு 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யோவானை பார்த்து, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஏறி வா அப்படின்னு சொன்னது யோவானை குறித்து சொல்லப்படுகிறது இல்லை, சபையை குறித்து சொல்லப்படுகிறது. 3ஆம் அதிகாரத்தோடு சபையின் காலம் முடிவடைந்து விடுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் சபை பரலோகத்துக்கு போய்விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆரம்பத்தில் எங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. நான் சொல்கிறது ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கிட்ட முன்னாடி எங்களுக்கும் இதான் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அன்னைக்கு உள்ள வெளிச்சத்துக்கு அன்னைக்கு உள்ள பரிசுத்தவான்கள் அப்படி சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த 6ஆம் அதிகாரம், குறிப்பாக 6ஆம் அதிகாரம் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே நடக்க வேண்டிய சம்பவம். மற்ற 24:4-8 வரைக்கும் ஆண்டவர் சொன்னதான அந்த 7 காரியங்களும் இந்த 6ஆம் அதிகாரத்தில் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த 7ஆம் அதிகாரத்தில் தான் சபை போய் பரலோக ராஜ்யத்தில் நிற்கிறது. 7-9 வாசியங்கள் பார்ப்போம். இங்கே தான் சபை பரலோகத்தில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இது அல்ல. ஏன்னா அதே 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றிதான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து முடிச்சிட்டார். இது முழுக்க முழுக்க புறஜாதி சபை என்று சொல்லக்கூடியதான நம்மை குறித்து சொல்லப்படுகிறது. ஸோ நாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய சபை இதை எடுத்துக்கொள்ளப்பட்டு சிங்காசனத்திற்கு முன்பாக, அதனால தான் பவுல் சொல்கிறாரு, கிருபாசன தண்டையில் நாம் கிட்டி நெருங்கி சேருகிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது புதிய ஏற்பாட்டு சபை. இதே சிங்காசனத்தை 4ஆம் அதிகாரத்தில் யோவான் பார்க்கிறார். அங்கே அவருக்கு சபை காட்டப்படவில்லை. 5ஆம் அதிகாரத்தில் ஒரு தடவை பார்க்கிறார், அப்போதும் சபை காட்டப்படவில்லை. 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சபை, இந்த கூட்டம் அங்கே நிற்கிறதாக சொல்லப்படலை. 4 ஜீவன், 24 மூப்பர் இருக்கிறாங்க, 7 ஆவிகள் இருக்கு. ஆனால் இதை பற்றி இல்லை. 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும் போது நீடித்த ஆயுசு உள்ளவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார்னு இருக்கு. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் வந்து அந்த புஸ்தகத்தை வாங்கினார் அப்படின்னு இருக்கு. ஆனால் இவங்களை பற்றி சொல்லப்படவே இல்லை. 4 ஜீவன்கள், 24 மூப்பரை பற்றி அங்கே இருக்குது. ஆனால் இவங்களை பற்றி இல்லை. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் அவங்க நிற்கிறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற தூதன் கேட்குறான், இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள்? அப்போ தான் அவங்க வந்திருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க கேட்டிருப்பான். அப்போ தான் வந்திருக்கிறாங்க, இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. ஸோ 7ஆம் அதிகாரத்தில் தான் சபை பரலோகத்தில் நிற்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படியானால் இந்த 6ஆம் அதிகாரத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்கள் எல்லாமே சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய சம்பவம். அதில் ஏறக்குறைய ஒரு 7 காரியங்களை கர்த்தர் பேசுகிறார். அங்கே அந்த 6 வசனங்களே 6ஆம் அதிகாரத்தில் அது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். என்ன காரணம்னா, ஒரு சாரார் அந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சத்தியங்களை கேட்டவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க அதெல்லாம் சரி வராது, அவர் தப்பாக சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. அது சரி எதுன்னு சொன்னால் ஏற்றுக்கலான்னு பார்த்தா அவங்க சரி என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கான விளக்கம் இது. ஸோ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இப்போ எடுக்கிற காரியங்கள்லாம் நம்ம கண்களுக்கு முன்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, இப்போ தான் அது நடக்கணும். ஸோ இப்போ நம்ம 6ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 3 முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, நம் காலத்திற்கு முன்பாக நடந்தவைகள், அதாவது நம் காலத்திலேயே அது நடந்துச்சு, முடிஞ்சிருச்சு அந்த ப்ராபஸி. அடுத்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியம், அதோடைய முடிவு என்னவாக இருக்கும், அடுத்து நடக்க போகிறது என்ன, அதை குறித்து நாம் பார்த்துவிட்டு இந்த 2ஆம் நாள் கூட்டத்தை முடிக்க போகிறோம். 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரையொருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. 6ஆம் அதிகாரத்தில் 4 குதிரைகள் இருக்கிறது. 6:2 சிவப்பு இருக்கு, 6:5 கருப்பு இருக்கிறது, 6:4 சிவப்பு இருக்கிறது, 6:5 கருப்பு இருக்கிறது, 6:8 மங்கிர நிறமுள்ள குதிரை அப்படின்னு இருக்கு, 6:2 வெள்ளை இருக்கிறது. 4 குதிரைகள் இருக்கு. இந்த 4 குதிரைகளை குறித்து நீங்கள் பார்க்கும்போது இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். அங்கேயும் 4 குதிரை இருக்கிறது, கருப்பு, சிவப்பு, புள்ளி புள்ளி, அப்புறம் வெள்ளை குதிரை 4 இருக்கு. அந்த குதிரைகளுக்கான விளக்கம் என்னவென்றால், அந்த 4ம் 4 ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் குதிரை என்பது எதை குறிக்கிறது? 4 ஆவிகளை குறிக்கிறது. இந்த 4 ஆவிகள்னா என்ன அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை பூமியிலே செய்வது. கர்த்தர் தம்முடைய திட்டத்தை பூமியில செய்வதற்கு பணிவிடை ஆவிகளை வச்சிருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். கீழே நம்முடைய தூதர்களை ஆவிகளாக பயன்படுத்துகிறார், செய்தி கொண்டு வருவதற்கு, யுத்தம் பண்ணுவதற்கு, இப்படி நிறைய இருக்கு. இதெல்லாம் பார்த்து தான் இன்னைக்கு உலக ராஜ்யத்தை உண்டாக்குனவங்க இதை பார்த்தா காப்பி அடிச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய அதிகாரி, ஒரு மந்திரி அல்லது பிரதமர், ஜனாதிபதி, அவருக்கு கீழே தான மந்திரிகள், அவருக்கு கீழே அதிகாரிகள், ஜனங்களுக்கு போய் சேவை செய்யறதுக்கு பேட்ச் பேட்சாக வச்சுருப்பாங்க. இது எல்லாமே பைபிள்லேருந்து காப்பி அடிச்சது தான். ஸோ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த காரியங்கள் எல்லாமே 4 குதிரைகள் என்பது 4 ஆவிகளை குறித்து சொல்லப்படுது. இதில் குறிப்பாக நம்முடைய காலத்தில் ஒரு காரியம் நடைபெற்றது. நான் சொல்கிறது இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அதான் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வாசிங்க, 6:4 வாசிங்க. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரையொருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வசனம் சொல்லுது, இந்த சிவப்பு குதிரை, குதிரை என்றால் ஆவி, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி, இந்த சிவப்பு குதிரையானது பூமி முழுக்க புறப்பட்டு போகிறது. அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. இந்த பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? சிவப்பு குதிரைனா என்ன, பெரிய பட்டயம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், முதல்ல உங்களுக்கு அந்த தூதன் கையில் இருக்கிற பட்டயம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தெரியணும். வேதாகமத்தில் பட்டயங்கள் நிறைய இருக்குது. வசனம் ஆவியின் பட்டயமாக இருக்கிறது. மனுஷன் கையில் பட்டயம் யுத்தமாக இருக்கிறது, சண்டை போடுகிறான். இப்போ தூதன் கையில் பட்டயம் இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வாசிங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 24:12 வாசிங்க. 11வது எலியாசிபின் பேர் வழி. இல்ல மன்னிக்கணும், 21 இல்ல, 1 நாளாகமம் 21:12. 3 வருஷத்து பஞ்சமோ, கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய, அப்போ பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? கொள்ளை நோய் குறிக்கிறது. இல்லை, இது கர்த்தருடைய பட்டயம்னு இருக்கு, தூதன் கையில் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நேரடியாக இருக்கு. வசனம் 16 வாசிங்க. 16. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டி இருக்க கண்டான். இப்ப தூதன் தான் பட்டயத்தை பிடிச்சிருக்கிறான், அதை எருசலேம் மேல நீட்டி இருக்கிறான். அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா 14 வாசிங்க. 14. கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அப்படின்னா நல்லா கவனிங்க, ஒரு தூதன் ஒரு நகரத்தின் மேல் பட்டயத்தை நீட்டினால் அங்கே என்ன வரும்? கொள்ளை நோய். கொள்ளை நோய் வரும். இப்போ நீங்கள் வெளிப்படுத்தல 6:4 வந்துருங்க. வசனம் சொல்லுது, உலகம் எங்கும், பூமி எங்கும், அப்படிதானே இருக்கு. பூமி எங்கும், பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக
சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு அப்ப இந்த பட்டயம் பூமி முழுக்க எல்லா பக்கமும். இது ஒரு கொள்ளை நோய். பட்டயம்னா கொள்ளை நோய் நம்ம பார்த்துட்டோம். பட்டயம்னா கொள்ளை நோய். இந்த பட்டயம் பூமி முழுக்க நீட்டப்படும், உலகம் முழுக்க வரும். அது மட்டும் அல்ல, இந்த பட்டயம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா கொள்ளை நோய் உலகம் முழுக்க வந்திருக்கு, நிறைய கொள்ளை நோய் வந்திருக்கு. இது சரியாக எப்போ நடக்கக்கூடிய காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய காரியம். ஏன்னா இயேசுக்கிட்ட உடைய வருகைக்கான அடையாளங்கள் என்னன்னு கேட்டபோது கொள்ளை நோயின்னு சொல்கிறார். கடைசிக்கான வருகைக்கான அடையாளங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், செல்ஃபோனை மியூட்டில் போடுங்க. சர்ச்சுக்குள்ளே வரும்போது ஃபோனை மியூட்டில் போடணுங்கிறது அது ஒரு டிஃபால்ட்டாக செய்ய வேண்டிய ஒரு வேலை. செருப்பை எப்படி வெளியே கட்டுறோமோ கல்ட்டுற இடத்துல ஃபோனை மியூட்டில் போடணும். அதான் இயல்பு. இங்கே வந்த பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது, குழந்தைங்களுக்கு உங்களுக்கு சொல்கிற மாதிரி சண்டே கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. ஃபோனை மியூட்டில் போடுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதை நீங்களே தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். கவனிங்க, அப்போது ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க வரும். எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் வரும். ஏன்னா உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்ன? அப்போ கடைசி காலத்துக்கான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிங்கன்னா, நம்ம நேற்று பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போ திரும்பி வராங்களோ அது என்ன காலம்? கடைசி காலம். வாசிங்க, ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. ஓசியா 3:5 வாசி. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். கடைசி நாட்களில் வருவார்கள். அப்போ நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போ திரும்பி வராங்களோ அது கடைசி காலம். அவங்க வந்த பிறகு இது நடக்கும் அப்படின்னு இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் 1920 வர ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு நாடாக ஃபார்ம் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948. அது வரைக்கும் இஸ்ரவேல்னு ஒரு நாடு இல்லை, பாலஸ்தீனம் அப்படின்னு தான் இருந்துச்சு. இஸ்ரவேல்னு ஒரு நாடு அஃபீஷியலாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1948 மே மாதம் 14ஆம் தேதி. ஸோ அவங்க திரும்பி வந்த பிறகு இந்த 6 முத்திரைகளும் நடக்கணும். அதுக்கப்புறம் தான் இது நடக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ளதை பற்றி இங்கே இல்லை. அவ்வளோ தெளிவாக நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு தான் நடக்கணும் அப்படின்னு பர்டிகுலராக எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இன்னும் கூட நம்ம சகரியாவின் புஸ்தகத்தில் அதுக்கான ஒரு விளக்கம் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். கவனிங்க, வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதமாகிய 11ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரன் சகரியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. அவன் சொன்னது, இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். போதும். இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். இப்போ அவன் என்ன கேள்வி கேட்கிறான் அப்படின்னு சொல்லி பாருங்க. 12வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. எத்தனை வருஷம்? 70 வருஷம். சரியா இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு 1948 சரியா ஸ்தாபிக்கப்பட்டு 70 வருஷம் 2018 கணக்கு பண்ணீங்கன்னா 2018. இந்த 70 வருஷமாய் நீர் எங்கள் மேல் கோபமா இருக்கிறீங்க. தேசம் வந்துச்சு, ஆலயம் வரல, தலைநகரம் வரல, தலைநகரத்துக்கான பட்டணம் எருசலேமின் கைக்கு வந்துருச்சு. ஆனால் ஒன்றுமே நடக்கல இஸ்ரவேலில். இஸ்ரவேலுக்கு ராஜா மட்டும் இருக்கிறார், அவ்வளோதான். எருசலேமுக்கு தலைநகரம் இல்லை, ஆலயம் இல்லை, தேசம் அப்படியே வெறுமையாக கிடக்கு. அப்படியே அவங்க வராங்க, எல்லாரும் மாதிரி தான் இருக்கிறாங்க, எந்த டிஃபரன்ஸும் இல்லை. அதான் 70 வருஷமாய் எங்கள் மேல் கோபமாய் இருக்கிறீர். உள்ள ஒன்றுமே நடக்கலை, நியாயப்பிரமாணம் இல்லை, பலி இல்லை, எதுவுமே இல்லை. நான் அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன், நம்மளை பற்றி பேசலை. 1948 2018 வரைக்கும் இப்படி தான் இருக்குது தேசம். இப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த 70 வருஷமாய் எங்கள் மேல் நீர் கோபம் கொண்டிருக்கிறீர், எது வரைக்கும் இப்படி இருப்பீங்க அப்படின்னு உடனே அந்த 70 வருஷம் முடியும் போது ஆண்டவர் சொல்ற வார்த்தை 15வது வசனம் வாசிங்க. 1:15. நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். நல்லா கவனிங்க, இது இஸ்ரவேல் தேவ ஜனங்களை தாண்டி இருக்கிற புறஜாதியார் மேலே கர்த்தருக்கு கோபம் வருது. இந்த 70 வருஷம் நான் கொஞ்சமாக கோபமாக இருந்தேன்,
இப்போ இவங்க என்னை ரொம்ப கோவப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு இப்போ இந்த சிவப்பு குதிரைகிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, 70 வருஷம் கழித்து ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சகரியாவின் புஸ்தகம் 6:7 வாசிங்க. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுத்தி திரியும்படி கேட்டுக்கொண்டன. பூமி சுற்றி திரியுங்கள் என்றார். சுற்றி திரிந்தன கொள்ளை நோய். பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன, சுற்றி திரியுங்கள் என்றால் சுற்றி திரிந்தன. இது எப்போ நடக்குது? 2018க்கு மேலே நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனம். அது 2018க்கு மேலே நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனம். அது இந்த 70 வருஷமாய் நீர் எது மட்டும் கோபமாய் இருப்பீர்னு கேட்ட பிறகு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. அப்போ 2019 ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க சுற்றி திரியணும். பூமி முழுக்க வரும். ஒரு சிவப்பு குதிரை வரும். பூமி முழுக்க சுற்றி திரிந்தன. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தல விசேஷம் பார்த்தோம். பூமியின் மேல் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அப்படின்னு இருக்கு. நமக்கு தெரிந்திருக்கிறபடி கொள்ளை நோய் என்பது ஒரு ஏரியாவில் வரும், ஒரு ஸ்டேட்டில் வரும், ஒரு நாட்டில் வரும், ஏன் ஒரு கண்டத்துக்கு கூட வரும். ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாட்டுக்கும் சொல்லி வச்ச மாதிரி வராது. உலகத்தில் உள்ள அத்தனை நாட்டுக்கும் சொல்லி வச்ச மாதிரி 190 நாடுகளுக்கிட்ட வந்திருக்குது. ரெண்டே தீவுகளை தவிர மிச்ச எல்லா நாட்டுக்கும் வந்துருச்சு ஒரு கொள்ளை நோய். 2019 எது வந்தது? கோவிட் வந்தது, கொரோனா வந்தது. உங்க எல்லாருக்கும் தெரியும். வந்தது மட்டுமல்ல, அந்த கோவிட் எப்படி வந்ததுன்றத இந்த வசனத்தில் வச்சு நீங்கள் ஈஸியாக பாருங்க. எவ்வளோ துல்லியமா 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் 2500 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாருன்னு கவனிங்க. இந்த வசனம் சொல்லுது, கொள்ளை நோய் அந்த அந்த அவன் தூதன் நீட்டி இருக்கிற பட்டயம் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். குவாரண்டைனுங்கிற ஒரு வார்த்தையை மறந்துருக்க மாட்டீங்க. தனித்திரு, விழித்திரு, விலகியிரு அப்படின்னு. ஏன் தனித்திருக்க சொன்னாங்க? தனித்திருங்கிற வார்த்தையை ஏன் யூஸ் பண்ணி உலகம் முழுக்க குவாரண்டைன்? ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழில் சொன்னாங்க தனித்திருன்னு. உலகம் முழுக்க குவாரண்டைன் சொல்லிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த கொரோனா கோவிட் எந்த விதமான தண்ணினாலேயோ காத்தினாலேயோ யார் வழியாகவும் பரவலை. இது பரவுனது ஒன்றே யார் வழியாக பரவச்சு? மனுஷன் வழியாக மட்டும் பரவச்சு. நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷனுக்கு. சைனாவில் ஊகான் மாநிலத்தில் ஆரம்பித்தது. அங்கிருந்து உலகம் முழுக்க பரவி ஒவ்வொரு நாடாக போய் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் வேர்ல்டு ஃபுல்லாக இருந்துச்சு. ஒருவரை ஒருவர், ரெண்டாவது ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இது யார் மூலமெல்லாம் வந்துச்சோ எல்லாருக்கும் என்ன வந்தது? மரணம் வந்தது. முதல் அலை, ரெண்டாவது அலை, மூணாவது அலை. ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு, ஒருத்தர்லேருந்து 4 பேருக்கு, ஒருத்தர்லேருந்து 32 பேருக்கு, இப்படி அதிகமாக பரவி 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 உலகம் முழுக்க ஒரு மரணத்தை அது கொண்டு வந்தது. இது வெளிப்படுத்தல 6:4 1900 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. சகரியாவில் 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. அங்க தெளிவா இருக்கு 70 வருஷம் கழிச்சு நடக்கும்னு இருக்கு. இங்க ஒருத்தர் கொலை செய்யத்தக்கதாக இருக்கும், பூமி முழுக்க வரும் அப்படின்னு இருக்கு. இத்தனை துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனம் நமக்கு இருக்கு. இது முழுக்க வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் இவ்வளோ தெளிவாக சொல்ற மாதிரி, கோவிடுக்கு முன்னாடி எங்களுக்கு தெளிவாக இவ்வளோ தெரியாது, அது உண்மை. ஆனால் ஒன்று மட்டும் ஆவியானவர் சொல்றாரு, ஒரு கொள்ளை நோய் வரப்போது. திருப்பி சொல்றேன், நான் தீர்க்க தரிசனம் சொல்லலை, நான் தீர்க்க தரிசியும் இல்லை. இது எதை வச்சு நாங்கள் உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2018 இந்த கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு வீடியோவை உலக சுகாதார மையம் வெளியிட்டது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, WHO அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கொள்ளை நோய் வரப்போகுதுங்கிறத வெளியிட்டாங்க. வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமை இடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 வந்ததான ஒரு வீடியோ. ஸோ அப்போ இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தினார், கொள்ளை நோய் ஒன்று வரப்போகுது, பூமி முழுக்க மரணம் வரப்போகுது. அப்போ மத்திய 24 இயேசு சொன்னார், இந்த மாதிரி ஒரு அடையாளங்களில் ஒன்று கொள்ளை நோய்.
அப்போ இதை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட கொரோனா வந்து 2020 மார்ச் மாதம் தான் லாக்டவுன். ஸோ அந்த 2 வருஷம் ஏறக்குறைய 1.25 வருஷம் எல்லா இடங்களுக்கும் இதை போய் சொல்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் 1900 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் பழைய ஏற்பாட்டில் 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. இப்படி ஒரு கொள்ளை நோய் வரப்போது கேர்ஃபுல்லாக இதில் ஒரு எதுக்கு இவ்வளோ டீட்டெயில் நமக்கு சொல்கிறோன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அந்தந்த காலகட்டத்துக்குரிய தீர்க்க தரிசனத்தை அந்தந்த காலகட்டத்தில் கர்த்தர் விளக்கி கொடுப்பார். அதுக்கு முன்னாடி அதை விளக்கி கொடுக்கணும் அவருக்கு அவசியம் இல்லை. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்து வரும்போது இயேசு வருவாருங்கிற தீர்க்க தரிசனத்தை அந்த காலத்தில் உள்ள ஜனங்களுக்கு தெரியப்படுத்தினார். உதாரணமாக மரியாளுக்கும் அல்லது வந்து யோசேப்புக்கோ பிறந்த உடனே தூதர்களுக்கோ அப்புறம் கிழக்கில் இருக்க ராஜாக்களுக்கோ அல்லது வந்துட்டு சிமியோனுக்கோ பிறந்த உடனே தெரியப்படுத்துகிறார். ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலை. இந்த மாதிரி 10 வருஷத்தில் ஒருத்தர் பிறப்பாருன்னு சொல்லலை. பிறந்த உடனே அவங்க சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க, வேத வாக்கியத்தை ஆராய்ச்சி பார்க்குறாங்க. ஆமா இருக்கு அப்படின்னு. அதே தான் இப்போ செஞ்சோம். கொள்ளை நோய் ஒன்று வந்துச்சு, வரப்போறதுக்கு முன்னாடி கர்த்தர் இதை காட்டுறாரு. அது வரப்போதுன்னு உணர்த்தினார் ஆவியானவர். இதை சொல்லுன்னு சொல்றாரு. அப்போ எங்களுக்கு இந்த வசனத்திலிருந்து இவ்வளோ விளக்கங்கள் இல்லை. அதுக்கப்புறமா உட்காந்து இந்த வசனங்களை எல்லாம் ஆராய இதை பற்றின முழு விளக்கங்களை ஆண்டவர் கொடுத்தார். இது இருக்கு, இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு பேரழிவு வரத்துக்கு முன்னாடி ஏறக்குறைய 1.25 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வேதாகமத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். பர்டிகுலரா வெளிப்படுத்தின விசேஷம் கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். பர்டிகுலரா இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? சபைக்கு தான் கொடுக்கப்பட்டது. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்வார், மோவாபியர்களுக்கு போய் சொல்லு அப்படிம்பாரு. சில இடத்துல ஆண்டவர் சொல்வார், எருசலேம் நகர வீதிகளிலே ஜனங்கள் கேட்கும்படி சொல்லு அப்படிம்பார். ஆனால் இது பர்டிகுலராக சபைக்கு சொன்ன வார்த்தை. அதுவும் 6ஆம் அதிகாரம் சபைக்கு சொன்ன வார்த்தை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்கணும். அப்போ நமக்கு ஆண்டவர் ஒரு தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். இப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒன்று, நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கவில்லை. வேதத்தை பற்றின விளக்கம் நமக்கு இல்லை. அதை பற்றி நம்ம படிக்கவும் இல்லை. இப்போ நீங்கள் என்ன, உங்கள் பையன் வந்து மார்க் கம்மியாயிட்டா, ஃபெயில் ஆயிட்டான். நீங்கள் நீங்கள் என்ன கேட்பீங்க? அவங்ககிட்ட என்ன சொல்வீங்க? ஏன்டா ஃபெயில் ஆயிட்டேன்னு கொம்பு எடுத்து அடிக்க போனீங்கன்னா அவன் இப்படி சொல்கிறான்னு வச்சுப்போம். எனக்கு புக்கில் இருக்கு, ஆனால் எனக்கு தெரியாது, நான் என்ன செய்யறது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சயின்ஸ் புக்கில் இருந்துச்சுன்னா படிக்கல, எனக்கு தெரியாது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சாத்தி எடுத்துட மாட்டீங்க. உனக்கு வாங்கி தான் கொடுக்க முடியும், சொல்லியுமா கொடுக்க முடியும்? அதுக்கு தானே ஃபீஸ் கட்டி உன்னை கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் சேர்த்துருக்கோம். தெரியலன்னா டீச்சரை கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவீங்களே. அப்போ அதே அறிவு உங்களுக்கு பைபிளில் இருக்கணும்ல. பைபிளை உங்கள் கையில் கொடுக்க தான் முடியும். பிரிண்ட் பண்ணி நாம் வாங்குற வேலையில் கர்த்தரால் கொடுக்க தான் முடியும். அதில் உள்ளதை தெரிஞ்சுக்காதது யாரோட தப்பு? உடனே உங்கள் பையனை மாதிரியே நீங்களும் ஒரு பழியை போடுவீங்க. என்ன பழி தெரியுமா? உங்கள் பையன் சொல்லுவான், டீச்சர் ஒழுங்காக பாடம் எடுக்கல. அடுத்து நீங்களும் பழியை போடுவீங்க, சர்ச்சில் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. என்ன பண்ணுவீங்க? சர்ச்சில் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. அடுத்த கேள்வி, நீங்கள் உங்கள் பையனை கேட்குற அதே கேள்வி ஆவியானவர் உங்களை கேட்பாரு. அதே கேள்வியை கேட்பாரு. என்ன கேள்வி கேட்பீங்க? நீங்க என்ன கேட்பீங்க? அப்ப எப்படி அவன் மட்டும் 10 எடுத்தான், இன்னொரு பையன் எப்படி 100 எடுத்திருக்கான்? படிக்கவே வழி இல்லாத, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவெல்லாம் 100 மார்க் எடுக்கிறான், நல்லா தின்னுட்டு உட்காந்துருக்கேன்னு உங்க பையனை கேட்பீங்களா மாட்டீங்களா? உங்களுக்கு அந்த கேள்வியே முதல்ல தப்பு. நீங்க அப்படி கேட்கவே கூடாது. அவனை சாப்பாட்டுக்கும் படிக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆமா தானே? அம்மா திட்டும்போது எப்படி திட்டுவாங்க தெரியுமா? நல்லா தானே வடிச்சு கொட்டினேன், நல்லா முழுங்குற, நல்லா திங்கிற, மார்க் மட்டும் வரமாட்டேது. ஆனால் அப்பா அப்படி திட்ட மாட்டார். அப்பா எப்படி திட்டுவார்னா, நல்லா ஃபீஸ் கட்டுற, மொத்த காசும் உனக்கு தான் போகிறேன், இவ்வளோ செலவு பண்ணுற, படிக்க மாட்டேன்றார். அம்மா வந்து அன்பின் மிகுதியில் வடித்து கொட்டுறேன், நல்லா திங்கிற. ஏன் அந்த அம்மாவுக்கு திட்ட கூட தெரில, பாவம். சாப்பிட்டா படிக்க முடியாது, உங்களுக்கு தெரில, சாப்பிட்டா தூக்கம் தான் வரும். அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? இன்னொரு பையன் எப்படா 100 எடுக்கிறான், இவன் உனக்கு சொல்லிக் கொடுக்கல, அவன் மட்டும் எப்படி எடுப்பான் கேட்குறீங்கல்ல? இதே கேள்வி ஆண்டவர் உங்களை கேட்பார்ல. அப்போ எப்படி இன்னொரு சர்ச்சுக்கு இது தெரியுது? இன்னொரு ஊழியக்காரனுக்கு எப்படி தெரியுது? இதே கேள்வி உங்களுக்கு இருக்குல்ல. உங்க அளக்கிற அளவின்படி தானே உங்களுக்கும் அளக்கப்படும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆவியானவர் எழுதி கொடுத்தார் அந்த வசனத்தை, அது உங்க கையில் இருக்கு. அதை எழுதின ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஆமா தானே? அப்ப அதை தெரிஞ்சிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? உங்களுக்கான பொறுப்பு. ஒரு வருஷம் பாஸ் பண்ண வேண்டிய பையன் இரவும் பகலும் புக்கை படிக்கணும்னு நீங்க விரும்புறீங்க. எக்ஸாம் நேரத்தில் காலையிலே எழுந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க. என்னடா தூங்குற எருமாடு மாதிரின்னு கேட்குறீங்க. இதே கேள்வி ஆவியானவர் கேட்பாரு.
ஒரு வருஷம் பாஸ் பண்ண பையனை எருமாடு மாதிரி தூங்குறானா, உலகத்தை பாஸ் பண்ணி பரலோகத்துக்கு போக வேண்டிய நீ? நான் அதை சொல்ல மாட்டேன், அது உங்க இஷ்டம். நல்லா தூங்குறேன்னு ஆவியானவர் கேட்க மாட்டாரா? நாம எப்படி நம்ம பிள்ளையை கேட்கிறோமோ அதான நம்ம அப்பா நம்மளையும் கேட்பாரு. நீ உன் பிள்ளைகளை, நீ வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். அப்படிதான் ஆமோஸ்ல இருக்கு. அதே காரியம் உங்களுக்கும் பொருந்தும் இல்ல? இவ்வளோ பெரிய விஷயம் எழுதப்பட்டிருக்கு, அதை எழுதி உங்க கையில கொடுத்திருக்காரு. நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். இப்ப அதான முக்கியம். எழுதி கொடுத்தாரு, நீங்க படிக்கல, அதுக்கு அவர் என்ன செய்வாரு? நீங்க காரண காரியம்லாம் அவர்கிட்ட சொல்லவே முடியாது. உங்க பாஸ்டர் மேலாம் பழிய போட முடியாது. எங்க பாஸ்டர் எடுக்கல. எனக்கு அனுப்புற பெரிய சந்தோஷம் தம்பி சொன்னதில்ல. தம்பின்னு சொன்ன பிரச்சனை இல்லை தானே, அவர் காணாம போயிட்டாரு, வருகை வந்துருச்சு போல. சரி கவனிங்க, இப்போ காலையில் அவர் சொன்னாப்புல எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, இந்த காரியத்தை நானும் எடுக்கிறேன், வருகை வருதுன்னு சொல்றேன், இந்த மாதிரிலாம் சொல்றோம். அதுதானே அவங்களும் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏதோ ஒன்று உங்களுக்கு சொல்றாங்க தானே. அந்த இந்த மாதிரி கிடைக்காத சபை எத்தனையோ இருக்குதே. ஆனால் இதுக்கு நடுவில் உங்களுக்கு ஆண்டவர் போதிச்சிருக்காரு. சரி, இதெல்லாம் விட்டுருவோம், இது எல்லாத்தையும் விட்டுருவோம். நீங்க எதை இந்த வேதத்தை படிக்காம நீங்க எதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க? வேதத்தை படிக்கவே உங்களுக்கு நேரம் இல்லை. என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க? நீங்க சொல்ற வார்த்தை என்ன? நாங்க ரொம்ப பிஸி, வேலை பலு, டெய்லி சீரியல் பார்க்க வேண்டியிருக்க, போனை ஓப்பன் பண்ணா வாட்ஸ்அப்புக்கு ஒரு 15லேருந்து அரை மணி நேரம் கண்டிப்பா போயிடுது. நம்ம இருக்க நிலைமை, எதையோ ஒன்று பார்க்க ஒரு ஆளுடைய நம்பர் எடுக்க தான் போனை ஓப்பன் பண்றோம். அதுக்குள்ளே வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கோம், அதை பார்ப்போம். அதை பார்த்தோன்னா வரிசையா பார்க்க தொடங்குவோம். அப்புறம் அவனுக்கு ரிப்ளை அனுப்புவோம். அதுக்கப்புறமா யோசிப்போம், எதுக்கு இந்த போனை திறந்தோம் இப்ப? ஆமா தானே? நான் யோசிக்கிறேன், என்ன வச்சு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு போனை ஓபன் பண்ணா 15 நிமிஷம் உங்களுக்கு டைம் போகுது. ஆனால் நீங்க மீடியாக்குள்ள இருக்கிறதுனால கர்த்தர் என்ன செய்யறாரு? சரி, நீ தான் பைபிளை படிக்கல, ஓகே ரைட், இப்போ நீ பார்க்குற மீடியா வழியாவது உங்களுக்கு சொல்றமே. நீங்க வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஜனங்களை இல்லாட்டி பரவாயில்ல, பெல்சாட்சார் மாதிரி ரத்தம் தோய்ந்த கரம் வந்து எழுதுது, அதையாவது படிச்சு புரியணும்ல. ஒன்று சொல்றாங்க, இப்படி டிவியில் சொல்றாங்க, எல்லா மொழியிலையும் சொல்றாங்க, இப்படி ஒரு அழிவு வரப்போதுன்னு சொல்றாங்க, உலகம் கண்டிராத அளவு. உடனே அடுத்து, இல்லை இந்த நியூஸை நாங்கள் பார்க்கல, நாங்கள் முழுக்க பாக்கியலட்சுமி தான் பார்த்தோம், இல்லை நாங்கள் அதை தான் பார்த்தோம், பாண்டியன் ஸ்டோர்ஸுக்கு போயிட்டோம், பொருள் வாங்க தான், நாங்கள் பொருள் வாங்க தான் போயிட்டோம். பாக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸுக்கு போயிட்டு அங்கே சிஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க, பாக்கியலட்சுமி சிஸ்டர், அவங்க கூட ஒரு 1/2 hour பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். நாங்கள் இந்த நியூஸை பார்க்கல. சரி, அப்படியும் வச்சுக்கோங்க. இதே காரியத்தை யூடியூப்ல எல்லா சபைகளுக்கும் தெரியபடி நாங்களே ஏற்றி வச்சோம். இப்படி ஒன்று வருது, WHO சொல்லுதுன்னு சொல்லி ஃப்ரீயா வீடியோ வேற போட்டோம். எத்தனை பேர் சீரியஸாக எடுத்தீங்க? யோசிச்சு பாருங்க. வேதத்தை எழுதி கொடுத்தாரு, மீடியாவில் சொல்றாரு, சபைகளுக்கு தனியாக நிறைவேறுதுன்னு யாரோ ஒருத்தனை வச்சு சொல்றாரு. இவ்வளத்தையும் சபை அசட்டை பண்ணா இதுக்கு மேல ஆண்டவர் என்ன செய்வார்? இப்படி ஒரு கொள்ளை நோய் வந்துச்சு. குறைஞ்சபட்சம் 10 கோடி பேர் செத்துருக்கிறாங்க உலகம் முழுக்க. எத்தனை பேர்? குறைஞ்சபட்சம் 10 கோடி. இன்னும் சைனா கணக்கே கொடுக்கல, அவ்வளோ பேர் செத்துருக்கிறாங்க. இப்போ நினிவேல ஒரு 1,20,000 பேர் சாக போறாங்கன்னு உடனே தேவன் மனஸ்தாபப்பட்டாரா இல்லையா? பட்டார் இல்ல? அவர் நேற்றும் இன்றும் என்றும். அப்ப அன்னைக்கு மனஸ்தாபப்பட்டா இன்னைக்கு என்ன ஆயிருப்பாரு? மனஸ்தாபப்பட்டிருப்பார் தானே. அப்போ ஒரு 10 கோடி பேர் சாகும்போது ஒரு 1,20,000 பேருக்கு ஆண்டவர் ஒரு ஆளை வச்சு சொல்லுவார்னா 10 கோடி பேருக்கு சொல்லுவாரா மாட்டாரா? கன்ஃபார்மா சொல்லுவார். சொன்னாரு. கேட்காதது யாருடைய தப்பு? திருந்தாதது யாருடைய தப்பு? நீங்கள் மட்டும் ஆயத்தமா இருந்திருந்தால் கொரோனா சபையை ஜெயிச்சிருக்காது, சபைதான் கொரோனாவை ஜெயிச்சிருக்கும். அது எப்படிங்க கொரோனாவை சபை ஜெயிக்கும்? கொரோனாவுக்கு தான் மெடிசனே கிடையாது, புது வியாதி ஃபர்ஸ்ட் வந்திருக்குது. நாங்களே அந்த வியாதியை அப்பதான் கேள்விப்படுறோம். வியாதியை நீங்க எப்போ வேணாலும் கேள்விப்பட்டுக்கோங்க. இன்னும் கூட பெரிய பெரிய வியாதியெல்லாம் வரும், இதை விட பெருசெல்லாம் வரும். நான் சொல்லலை, உலக சுகாதார மையம் சொல்லுது. கொரோனாவை விட 20 மடங்கு 100 மடங்கு சக்தி வாய்ந்ததெல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா இப்பவும் சொல்றேன், வரப்போற வியாதி, வந்த வியாதி, இருக்கிற வியாதி அத்தனைக்கும் ஒரே மருந்து தான். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் குணமானோம். இயேசுவின் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். 2000 வருஷமா ஒரே மெடிசன். அன்னைக்கு உள்ள குவாரண்டைன் ஒன்று இருந்துச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்குள்ள விடமாட்டேன்னு சொன்னா என்ன குவாரண்டைன்? இயேசு காலத்தில் யாரையும் ஊருக்குள்ள விடமாட்டேன். யார? அந்த வியாதியை சுகமாக்கினதான இயேசு
இன்னைக்குள்ள குவாரண்டைனையும் சுகமாக்க வல்லமை உள்ளவராய் இருந்தார், இருக்கிறார். நீங்களும் நானும் அந்த மருந்தை யூஸ் பண்ணல, அவ்வளவுதான். உங்ககிட்ட என்கிட்ட அந்த மருந்து இருந்துச்சு, யூஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருந்துச்சு. அவர் போகும்போது சொல்லிட்டு தான் போனாரு, என் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்போஸ்தலர் அழைக்கும் பொழுதே, மார்க்கில் இருக்கு, அழைக்கும் பொழுதே அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் வியாதியஸ்தர்களை குணமாக்கவும். இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுது, அவர் பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். அப்படிதான் இருக்குது. 10:38 வாசிங்க பார்ப்போம். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு சுகமாக்கினவர் இன்னைக்கும் சுற்றி திரிந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆக சுகமாக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையிலேயே என் கையிலேயே இருந்துச்சு. கொரோனாவுக்கு மருந்து, ஆவிக்குரிய மருந்து உங்ககிட்ட என்கிட்ட இருந்துச்சு, சபைக்குள்ள இருந்தது. நாம என்ன யூஸ் பண்ணோம் யோசிச்சு பாருங்க. நீங்க மட்டும் கரெக்டா கொரோனால அந்த மருந்தை யூஸ் பண்ணி இருந்தீங்கன்னா 2 பெரிய காரியம் நடந்திருக்கும். ஒரு பெரிய காரியம், ஃபர்ஸ்ட், அது உங்களுக்குள்ள வராமல் நீங்கள் தடுத்திருப்பீர்கள். நான் சொல்லுங்க, புரியுதா? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களில் இருந்தால் அந்த வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன வராது? சங்கார தூதன் வரமாட்டான், மரணம் வராது. அதே மாதிரி இந்த கொரோனாவுக்கான இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்திருந்தால் உங்கள் வீட்டுக்குள் கொரோனா வந்திருக்காது, அவ்வளவுதான். உங்க வீடுகளுக்குள்ள மரணம் வந்திருக்காது. எத்தனை விசுவாசி வீடுகளுக்குள்ளே கொரோனா, எத்தனை ஊழியக்காரர்கள் மரித்து போனார்கள். ஏன் வந்தது? உங்க வீட்டில் ஆட்டுக்குடி நிலைக்கால்கள் ரத்தம் பூசப்பட்ட மாதிரி வீட்டுக்குள்ள கொரோனாவை எதிர்க்கிற மருந்து இருந்துச்சு, ஆனா சரியாவல, கொரோனா வந்துச்சு உள்ள. 2வது, இதே மருந்தை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களை மட்டுமல்ல, இதனால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவர்களாய் நீங்கள் மாறி இருக்க முடியும். உங்க ஏரியாவுக்கு உங்க வீடு தான் ஹீலிங் சென்டர் ஆயிருக்கும். ஆட்டோமேட்டிக்கா உங்க ஏரியாவில் சொல்லியிருப்பாங்க, அங்க சர்ச்சுக்கு போறவங்க ஜெபம் பண்றாங்க, அங்க சுகமாகுதான். ஒருத்தனுக்கு சுகமானா போதும், அந்த ஊருக்கே பரவிடும். ஏன் தெரியுமா? கொரோனால மருந்து இல்லாம எல்லாம் பயந்து போய் கடந்தான், பயந்து போய் எந்த மருந்து கிடைக்கும்னு வாட்ஸ்அப்பை தேடிக்கிட்டு இருந்தான். சுடுதண்ணியில் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு குடினா குடிச்சான், அந்த இலையை போட்டு முழுங்குனா முழுங்குனாங்க, ஆவியை புடினா புடிச்சாங்க. என்ன சொன்னாலும் சரி, கடுகு, திப்பிலி, உளுத்தம்பருப்பு எதை வேணா போட்டு கஷாயம் காய்ச்சி குடிச்சாங்க. அவங்களுக்கு என்ன? கொரோனாவில் உயிர் வாழணுன்ற ஒரு பயம், உயிர் பயம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் இதெல்லாம் இல்லை, இயேசுவின் நாமம் சுகமாக்குகிறது, அந்த நாமத்தில் வல்லமை இருக்குதுன்னு சொன்னா நீங்கள் சுவிசேஷமே சொல்ல வேண்டாம், அந்த ஜனங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனா we miss the chance. நாம் அந்த வாய்ப்பை இழந்து விட்டோம். நாமும் சுகமாகல, நம்மை சார்ந்தவர்களையும் சுகமாக்கல. we are failures. இன்னைக்கு காலைல பார்த்தோம், வசனம் சொல்லுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர்னு. ஆனா கொரோனாவில் சபை ஓடி ஒளிஞ்சிருச்சு. நான் சபை மூடுவதை சொல்லவில்லை, சபை மூடுறதை விடுங்க, அது அரசாங்கம் சொல்லுது, கட்டடத்தை மூடுறோம். நம்ம யாரும் தடுக்க முடியாது இல்ல, சுவிசேஷம் சொல்றதை தடுக்க முடியாது இல்ல, உங்களுக்குள்ள இருந்து வல்லமை வெளிப்படுவதை யாரும் தடுக்க முடியாது இல்ல. உன் வீட்டுக்குள்ள நடக்கிற அற்புதத்தை யாரால தடுக்க முடியும்? உங்க வீட்டுக்குள்ள அற்புதம் நடந்து ஜனங்க 50 பேர் கூடி வந்து சுகமாக்குது தெரிஞ்சு, கவர்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சு, போலீஸுக்கும் தெரிஞ்சா, இங்க பாருங்க, முழுக்க முழுக்க கடையை போட்டாங்க, டிராபிக் ஜாம் ஆயிருச்சு. ஆனால் போலீஸ் நின்னு சொல்றாங்க, இந்த பக்கம் போகாதீங்க, ஜாமா இருக்கு, போக முடியாது, வேற பக்கம் போங்க. கடை ரூல்ஸை மீறி போட்டிருக்காங்க, அது ரூல்ஸை மீறி போட்டிருக்காங்க, ரோட்ல கடை போடக்கூடாது போட்டிருக்காங்க. ஆனால் கடைசியில் அதுக்கு யார் பாதுகாப்பு? அதே மாதிரி தான் குவாரண்டைனாக இருந்தாலும் உன் வீட்டில் அற்புதம் நடந்து ஜனங்கள் கூரையை பிச்சுக்கிட்டு ஜனங்களை இறக்கி இருந்தா உன் வீட்டுக்கும் போலீஸ் பாதுகாப்பு போட்டு ஹீலிங் குருசேட் நடந்திருக்கும். அதை செஞ்சிருக்க முடியும். we miss the chance. நம்ம தான் அதை இழந்துட்டோம். ஏன்னா நம்ம ரெடி ஆகல. கொரோனால 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, ஆளை வச்சு சொல்றாரு, பெல்ஷாத்சாருக்கு சொன்ன மாதிரி நமக்கு சொன்னாரு, கேட்கலையே. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேரை நம்ம இழந்துட்டோம். கொரோனாவில் எத்தனை பேர் நமக்கு தேவையானவங்க இறந்து போயிட்டாங்க. எத்தனை பேருடைய கணவன், எத்தனை பேருடைய மனைவி, எத்தனை பேருடைய பிள்ளைகள், எத்தனை ஊழியக்காரன். நாம நினைச்சிருந்தா அதை காப்பாற்றி இருக்க முடியுமே. we miss the chance. சரி போட்டோம்.
அது ஒரு பக்கம். இப்போ இது ஏன் இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள கிரியை செய்யலை, அதுக்கு பார்க்கணும்ல. அப்போ தான் அடுத்ததுக்கு சரி பண்ண முடியும். அதை இது போயிட்டு ஏன் நடக்கலை? இப்போ உங்கள் பையன் ஃபெயில் ஆகிட்டான். இப்போ நீங்கள் கூப்பிட்டு என்ன பண்ணுவீங்க? பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் கூப்பிட்டு டீச்சர் சொல்லுவாங்க, ஏன் ஃபெயில் ஆகிட்டான்? அவன் பேசிக்கிட்டே இருக்காங்க, அவன் படிக்க மாட்டான், அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை, அவனுக்கு ஒரு டியூஷன் வைங்க. அதே மாதிரி தான் இப்போ உங்கள் ஃபெயிலியர்ஸ்லேருந்து நம்ம படிக்கணும். இப்போ கொரோனாவில் ஃபெயில் ஆகிட்டோம், இப்போ சபை படிக்கணும். எதனால் இது நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வல்லமை கிரியை செய்யணும்னா, வரம் கிரியை செய்யணும்னா, சபைக்குள்ள கிரியை செய்யணும்னா ஒன்னே ஒன்று உங்களுக்குள்ள வேணும். அவ்வளோதான், இந்த ஒன்று தான் வேணும். என்ன வேணும்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன. அப்போ இவ்வளோ அற்புத அடையாளம் நடக்கணும்னா என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அவ்வளோதான். அப்பாடா அப்படிங்கிறீங்களா? நீங்களும் என்னமோ சொல்ல போறீங்க நினச்சோம். எங்களுக்கு இல்லாத விசுவாசமா? எங்கள் பேரே விசுவாசி தான். பேரே என்னது? ஆமாம், அதுக்கு பேரே விசுவாசி. அப்படின்னும் போது நல்ல வேலை நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க. விசுவாசி பேரு, விசுவாசம் இருக்கா? நான் கேளு. விசுவாசி ஒருத்தருக்கு பேர் கோடீஸ்வரன். டிராஃபிக்கில் நின்று கையேந்திக்கிட்டு இருந்தார். அவர் பேர் கேட்டார், உங்களை என்னென்னு சாப்பிட்டீங்களா எல்லாம் விசாரிச்சு, உங்கள் பேர் என்னென்ன? கோடீஸ்வரன் என்னாரு. கோடீஸ்வரன் எங்கே நிற்கிறாரு? பேர் தான் கோடீஸ்வரன். பாவம், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அவருக்கு என்ன இல்லை, வழி இல்லை. அதே தான் நீங்களும். பேர் தான் விசுவாசி, ஒரு விசுவாசமும் உள்ளுக்குள்ள இல்லை. அது எப்படி சொல்லுவீங்க எனக்குள்ள விசுவாசம் இல்லை? இருந்திருந்தா தான் கொரோனா சுகமாக இருக்குமே. நீங்கள் கொரோனா ஜோம் பண்ணீங்களா இல்லையா? ஆண்டவரே எங்களுக்கு சீலி. எத்தனை பேருக்கு ஜோம் பண்ணீங்க? நடக்கல தானே. அப்போ என்ன ப்ராப்ளம்? ஒரே ப்ராப்ளம் தான். எப்படி சொல்கிறீங்க விசுவாசம் இல்லைன்னு? உங்கள் பையனை கேளுங்களேன், எக்ஸாம் போயிட்டு வரும்போது கேளுங்களேன், எப்படா படிச்சிருக்கிற சொல்லுவானா மாட்டானா? எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவான்? செம்ம அப்படிமால. எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது என்ன சொல்லுவான்? சூப்பராக எழுதியிருக்கிற. ரிசல்ட் வரும்போது என்னடா நல்லா படித்த என்ன, நல்லா எழுதுன என்ன, 35 தானடா வந்திருக்குது. நல்லா தான் எழுதுனேன், டீச்சர் மார்க் போடல இல்லை, அப்படி தானே சொல்லுவோம். அதே மாதிரி தான் நீங்கள் விசுவாசியா? ஆவிக்குறீங்களோ? ஆவியில் நிறவீங்களா? எப்படி நிறவீங்க? நீங்கள் மட்டும் அந்த கீபோர்டை நல்ல வேகமாக அடித்து பாருங்க, நான் ஆவியில் நிரம்புறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஆமாம், பரிசுத்தாவியில் சும்மா நிறைய முடியாது உங்களால். அவர் எவ்வளோ வேகமாக கொட்டடிக்கிறாரோ அவ்வளோ வேகமாக உங்களுக்குள்ள ஆவி வரும். அதுக்குன்னே நாங்கள் பாட்டெல்லாம் வேற வச்சுருக்கோம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அதெல்லாம் கடைசியாக கொண்டு ஃபினிஷிங் ஆனால் தான் உங்களுக்கு ஆவியில் நிரம்ப முடியும். இல்லைன்னா உங்களுக்கு ஆவியில் நிரம்புறதுலே வராது. ஆனால் பேர் ஆவிக்குரியவர்கள். இப்போ யோசிச்சு பாருங்க, எங்களுக்குள்ள விசுவாசம் இல்லையா? இல்லை. நான் சொல்கிறேன் ஏன் தெரியுமா இல்லை, நான் அவ்வளோ தைரியமாக சொல்கிறேன். விசுவாசம்னு ஒன்று இருக்கணும்னா முதல்ல நீங்கள் அதை படிச்சிருக்கணும்ல. விசுவாசம் எதனாலே வரும்? கேள்வினால வரும். எதை கேட்குறீங்களோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு அதன் மேலே விசுவாசம் வரும். அவ்வளோதானே. 25 வருஷமாக நீங்கள் யாருமே விசுவாச வார்த்தையே கேட்கல. 25 வருஷமாக நீங்கள் கேட்டதெல்லாம் ஆசீர்வாத வார்த்தை. கடந்த 25 வருஷமாக 2000க்கு அப்புறம் நீங்கள் கேட்டதெல்லாம் என்ன வார்த்தை? ஆசீர்வாத வார்த்தை. கர்த்தர் உன்னை பலூகி பெருக பண்ணுவார். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், 2 மடங்காய் உனக்கு நான் திருப்பி தருவேன், 1000 மடங்கு கர்த்தர் தருவார். இடதுபுறமும் வலதுபுறமும் பலூகி பெருகி இடம் கொண்டு போகாத மட்டும். இதை கேட்டா உங்களுக்குள்ள ஒரு ஆவி வரும் பாருங்க. வா, இப்படியே கேட்டு 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 இந்த 20-25 வருஷமா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். அதுவும் எந்த ஆசீர்வாதம்? கீழானவைகள் எல்லாம் மேலானவைகள் நாடுகள். வசனம் தெளிவா இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கு. ஆண்டவரே தெளிவா சொல்லிட்டாரு, பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும். இன்னும் சொல்றாரு, நான் வெறும் இம்மைக்காக தேவனை தேடுகிறவராக இருந்தால் பரிதவிக்கப்பட்டவர்கள் இருக்க. ஆனாலும் உங்களுடைய மைண்ட் செட் ஃபுல்லா இந்த வேர்ல்ட்லி பிளெஸிங். வீடு வேணும், காரு வேணும், லேண்ட் வேணும், அப்புறம் அங்கே அடுத்த தலைமுறைக்கு கல்யாணம் வேணும், பையனுக்கு வேலை வேணும், அதுக்கு அடுத்து 3ஆவது தலைமுறை பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும், பையனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அடுத்து அப்புறம் பிள்ளை நடக்கணும், பிள்ளை பேசணும், அப்புறம் அவனுக்கு கல்யாணம். கடைசி வரைக்கும் உங்களுடைய தேவை எல்லாம் இதே தான். ஆனால் பாடுவது மட்டும் தேவை எல்லாம் நீதானே. பொய். இந்த கிறிஸ்தவனை மாதிரி பாட்டில் பொய் சொல்றவன் உலகத்திலே ஒருத்தனும் கிடையாது. எல்லாம் பொய். 25 வருஷம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஊழியக்காரங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. நீங்க யார் இப்படி பேசுறாங்களோ அந்த ஊழியக்காரன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க.
அது எங்கடா சர்ச்சுக்கு தெரிஞ்சா பிரச்சனை வந்துருமோன்னு பாஸ்டருக்கு தெரியாம வீட்டுக்கு கூப்பிட்டுறது தீர்க்கதரிசியா. ஐயா எங்களை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு, வரவருக்கு முன்னாடியெல்லாம் சொல்லி அனுப்பணும். ஆண்டவர் ஆகாப்பு சாக போறான்னு போய் சொல்லணும், முன்னாடி தானே சொல்லி அனுப்பணும். நாத்தான் தீர்கிட்ட போய் சொல்லணும் இல்ல, தாவீது செத்தான் போய் சொல்றான்னு சொல்லணும். தாவீது வந்து நீயே அந்த மனுஷன் போய் சொல்லணும்ல, முன்னாடிலாம் சொல்லி அனுப்பணும். தீர்க்கதரிசி வந்த பிறகு தீர்க்கதரிசி தான் உங்களே கேட்குறாரு, என்ன விஷயம், என்ன கூப்பிட்டீங்க? உடனே நீங்க இந்த வருஷம் ஆண்டவர் எங்களுக்கு எப்படி வச்சிருக்கிறாரு. உடனே அவரு கண்ணை மூடி உருட்டி துருட்டி ஒரு 5 நிமிஷம் முகத்தை 7 கோணலுக்கு மாற்றி நான் ஒன்றை பார்க்கிறேன். என் வரும்போதே பார்க்கல, அவரு வந்த பிறகு தான் பார்ப்பாரு. அவர் பார்ப்பார், நீங்கள் அவரையே பார்த்துட்டு உட்காந்துருப்பிய. அவர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒன்று சொல்லுவார், ஒரு புறா ஒன்று பறக்கிறது. வரும்போது காக்கா பார்த்தாரு, காக்கானா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. புறா ஒன்று பறக்கிறது, அது என்ன புறாவென்று தெரியவில்லை, மாடப்புறா. இந்த மாதிரி எதையாவது சொன்னத்தான் நீங்களும் நம்புறேங்கிறிய. எந்த தீர்க்கதரிசி இப்படி பேசினா, எப்படி ஆவியானவர் பேசினாரு? கடந்த 25 வருஷமா நீங்கள் எல்லாரும் உலக ஆசீர்வாதத்துக்கு பின்னால் ஓடி 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 அப்படிப்பட்ட ஊழியக்காரனை தெரிஞ்சு கொண்டு நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்காம விட்டீங்க. உங்க பையன் நல்லா ரன்னிங் ரேஸ் ஓடி சர்டிஃபிகேட் வாங்கிட்டான், பேச்சு போட்டியில் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டான், நல்லா ஃபுட்பாலில் பேச்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டான், கிரிக்கெட்டில் கோல்டு மெடல் வாங்கிட்டான், மேக்ஸில் ஃபெயில் ஆயிட்டான். என்ன பண்ணலாம்? இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லாத்துலேயும் வாங்கிட்டு எதில் முக்கியமோ அதில் விட்டுட்டியேடா, எப்படி 11வது போவ, இதை வச்சு என்ன பண்ணுவ கேட்போமா இல்லையா? அதே கேள்விதான் ஆவியானவர் கேட்கிறாரு. தீர்க்கதரிசிக்கு பின்னாடி ஓடினீங்க, சுவிசேஷகருக்கு பின்னாடி ஓடினீங்க, ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடினீங்க, ஆனால் சத்தியத்தை விட்டு விட்டீர்களே, விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சே. இப்ப கொரோனா வந்துச்சு, எதை வச்சு தப்பிச்சிய? நீங்க வச்சிருந்த வீடா, ஆஸ்தியா, பணமா, சம்பாத்தியமா, பட்டமா, பதவியா, கோல்டா, எதை வச்சு தப்பிச்சிய? உங்களால போய் பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு பெட் வாங்க முடியல, ஐசியூல பெட் கிடைக்கல, ஒரு சிலிண்டர் கிடைக்கல. பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் காரை திறந்து போட்டு வாசல்ல படுத்து கிடந்தான், ஹாஸ்பிட்டல் வாசல்ல. வேற எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் அப்படியே ரோட்ல கிடந்தா, புதைக்க கூட ஆள் இல்லாம கிடந்தாங்க. எத்தனையோ பாடி சுடுகாட்டில் எரிக்கிறதுக்கு வழி இல்லாம கிடந்துச்சு. அறிவு வந்திருக்கணும், மண்டையில மசாலா வந்திருக்கணும். பணம் அல்ல, ஆஸ்தி அல்ல, சம்பாத்தியம் அல்ல, இதெல்லாம் அல்ல. இதெல்லாம் வரும்போது இது எதுவும் எனக்கு உதவாது. உதவுகிறவர் ஒரே ஒருத்தர் தான் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவரே என்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வாதை என் கூடாரத்தை அணுகாதபடி கர்த்தர் என் கையில ஒரு பெரிய கேடகத்தை கொடுத்து போயிருக்கிறாரு. அந்த கேடகம் தான் விசுவாசம் என்னும் கேடகம். சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள்னா விசுவாசம் என்ன கேடகம் கையில இருக்கணும்ல. அது இருந்தா தானே எதிரி அடிக்கிற கல்லை தடுக்க முடியும். பிசாசு கொண்டு பொல்லாங்கானுடைய அம்புகளை எய்யும் போது அந்த கேடகம் அவசியம் இல்லை. இப்ப கொள்ளை நோயின்னு ஒன்று அடிச்சு விட்டான் பிசாசு, அந்த கேடகத்தை உங்களால பிடிக்க முடியலையே. கேடகமே இல்லையே, அடி வாங்கிட்டுல நிக்கிறோம். பிளாத்து மாதிரி, இவன் சாரி கோலியாத்து மாதிரி கல்ல வாங்கிட்டுல நிக்கிறோம். இதுதான் இன்னைக்கு சம்பவம், இதுதான் இன்னைக்கு திருச்சபையினுடைய நிலைமை. நன்றாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சபை என்பது உங்களை பணக்காரர் ஆக்கிற இடம் இல்லை. சபை என்பது உங்களை அறிவாளி ஆக்கிற இடம் இல்லை. சபை என்பது உங்களுக்கு உலகத்தில் உயர்த்தி வைக்கிற இடம் அல்ல. சபை என்பது உங்களை பரலோகத்திற்கு ஆயத்தம் பண்ணுகிற இடம், கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை உயர்த்துகிற இடம், கிறிஸ்துவுக்குள்ளே வளர பண்ணுகிற இடம். இதையெல்லாம் நீங்க கரெக்டா செஞ்சா உலகத்தில் உள்ள இவைகளும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க சர்ச்சுக்கு எதுக்கு வரிய? பணக்காரன் ஆகணும்னு வரிய. இயேசு ஆசீர்வாத கடவுளா மாத்திரீங்களா? இயேசுநாதருக்கு வர லஞ்சம் வேற. இந்த வருஷம் மட்டும் அந்த ஆர்டர் எனக்கு கிடைச்சிட்டா 10% உமக்கு. பிசினஸ்ல சேர்த்துக்கிறான் இயேசுவை. அவர் சொல்றாரு, டேய் எங்கிட்டே பிசினஸ் ஆடா, நான் பரலோகத்தை விட்டுட்டு வந்த ஆள்ரா. பிசாசு உலகத்தின் ராஜ்யம் மகிமை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுக்கும் போது அப்பால இப்போ சாத்தானேன்னு சொன்ன ஆள்ரா நான். நம்ம ஆண்டவர்கிட்டே போய் பிசினஸ் பேசுறான். சர்ச்சில் வந்து ஒரு அம்மா அன்னைக்கு போயிருக்கோம், நாங்கள் குன்றத்தூர் பக்கத்தில் ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கோம். குன்றத்தூர் இல்லை, கிருஷ்ணகிரி பக்கத்தில் நினைக்கிறேன், நான் அந்த இடம் மறந்துட்டேன். சர்ச்சு நடந்துட்டே இருக்கு, நான் தான் பிரசங்கம். அந்த அம்மா ஏஞ்சாங்க, இயேசுநாதருக்கு 40 நாள் டைம் தரேன். சர்ச்சுக்கு நடுவில் ஏஞ்சி அந்த அம்மா சொல்றாங்க, இயேசுநாதருக்கு 40 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள இயேசுநாதர் நான் கேட்ட மாதிரி செஞ்சு கொடுத்தாருன்னா கடா வெட்டி எல்லாருக்கும் சோறு போடுவேன், இல்லைன்னா இயேசுநாதரை ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்ட்டு போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க இயேசுநாதர் நிலைமைய.
நான் உண்மையிலே இயேசுநாதரை கூட நினைக்கல, அந்த பாஸ்டர் தான் நினச்சேன். எனக்கு ஒரு நாளே அந்த அம்மாவோட அங்கே நிற்க முடியலையே. அவர் அந்த அம்மாவை பரலோகத்துக்கு கூட்டு வரத்துக்கு அங்கேயே இருக்கிறாரு. அவர் நிலைமை என்ன இல்லை? சபையில் விசுவாசி இன்னைக்கு எப்படி இருக்கு? வர்றதே என்ன நோக்கம்? உலக ஆசீர்வாதத்துக்காக. நல்ல கவனிங்கள், இங்கே தான் விசுவாசம் வேலை செய்யணும். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுற செய்தியை கேட்கணும். நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு, நீங்கள் என்ன கேட்டாலும் தருவார். வீடு கேட்டால் தருவார், காரு கேட்டால் தருவார். நான் இல்லைன்னா சொல்லவே இல்லை. ஆனால் என்ன கேட்கணும்னு உங்களுக்கு தெரியணும். காலையிலையும் அதை பற்றி தான் பேசணும். அவர்கிட்ட இதெல்லாம் கேட்கக்கூடாது. அவர்கிட்ட எதை கேட்கணும் தெரியுமா? மேலானவைகளை கேட்கணும். அவருடைய வல்லமையை கேட்கணும், வரங்கள் கேட்கணும், மகத்துவங்களை கேட்கணும், எடுத்து பயன்படுத்துகிற தரிசனத்தை கேட்கணும். இதையெல்லாம் செஞ்சிட்டிங்கனாலே இந்த உலகத்தில் உள்ளது கூட தானாக வரும். இவ்வளோ சொல்கிறேனே, ஆண்டவர்கிட்ட பணம் கேட்காத ஆஸ்தி கேட்காதீங்கன்னு. எனக்கு ஆண்டவர் பணம் கொடுக்காம இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க தெரியுமா? இவர் இப்படிலாம் பேசுறதுனால இவர்கிட்ட காசே வராது, காசே கொடுக்க மாட்டாங்க, இவர் காசும் வாங்க மாட்டார் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு வந்து கேட்கும் போதே கேட்பாங்க, பிரதர் ஆஃபரிங் கொடுத்தா வாங்குவீங்களான்னு. நான் வாங்குவேன். யார் வாங்க மாட்டேன்னா? நான் ஆஃபரிங் வாங்காமல் இப்படி லைஃப் நடக்குது. ஆண்டவர் யாரோ ஒருத்தர் வழி தான் எனக்கு என்ன பண்ணுறாரு? போஷிக்கிறார். அது காக்காவோ புறாவோ ஏதோ ஒன்று, யாரோ ஒரு மனுஷனை வச்சு போஷிக்கிறார். கண்டிப்பாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நோட்டு வரணும்னா யாரோ மனுஷன் கொண்டு வந்தால் தான் முடியும் இல்லையா? வெறும் அப்பமும் கறினா காக்கா விட்டு அமிச்சிடலாம். செலவு பண்ணுறதுன்னு காசு வேணும்னா யாரோ ஒருத்தர் வந்தானே கொடுக்கணும். வரும்போது என்ன கேட்பாங்க, நீங்கள் வாங்குவீங்களா? அதெல்லாம் வாங்குவேன். ஆனால் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். என் வேலை உங்கள்கிட்ட கேட்கறதில்ல, உங்களுக்கு போதிப்பது. என் வேலையை நான் சரியாக செஞ்சால் என் தேவைகளை பரலோகம் பார்த்து கொள்ளும். அவ்வளோதான். நான் உங்கள் டீச்சர் பாருங்கள், ஸ்கூலில் உங்கள் பையனுக்கு டீச் பண்ணுற டீச்சரு, அவங்க இங்கிலீஷ் எடுப்பாங்க, தமிழ் எடுப்பாங்க, சயின்ஸ் எடுப்பாங்க. அவங்ககிட்ட உங்கள் அம்மா சேர்த்து வச்சிருக்கிற காசை கொண்டு வந்து தரியா? டெய்லி 1 ரூபா கொடுத்தா கடவுள் உனக்கு 3 ரூபா திருப்பி தருவார்னு எந்த டீச்சராக சொல்லியிருக்காங்களா? தரமாட்ட சொல்ல மாட்டாங்கல்ல. அவங்க டீச்சர் அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க, சப்ஜெக்ட் பேசுவாங்க. டீச்சருக்கு தேவையான சம்பளத்தை யார் கொடுப்பா? ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டு போகுது. அந்த அம்மாவுக்கு வேலை மேனேஜ்மெண்ட்டை வாங்கிப்பாங்க, பையனுக்கு பாடம் எடுப்பாங்க. அவ்வளோதான். எனக்கு தேவையானதை பரலோகம் கொடுக்குது, எல்லாம் கொடுத்துருக்கு, இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். ஆனால் என்னுடைய வேலை உங்களை பணக்காரனாக்குவதில்ல, உங்களை சந்தோஷமாக வச்சுக்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை மனம் குளிர பேசினா உங்களுக்கு சந்தோஷமாக்கும். இங்கே ஒரு சகோதரி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். மிகுந்த நாட்களாய் நீ ஜெபிக்கிறாய் மகளே, கர்த்தர் சொல்லுகிறார் உன் கண்ணீரை துடைப்பேன் என்று. உன்னுடைய பெயர் ஆள ஆரம்பிச்சு காவில் முடிகிறது. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அனுஷ்காலேருந்து அனாமிகா வரைக்கும் தேடும். அப்போ நம்மளை தான் சொல்கிறாரு போல, எனக்கு ஆள ஆரம்பிச்சு கால முடியுது. இது ஒரு பெரிய விஷயம். இதுக்கு பேர் ஒரு தீர்க்க தரிசனம். இங்கே ஒரு சகோதரன் ரொம்ப நாட்களாய் துக்கத்தில் இருக்கிறார். கல்யாணம் பண்ண அத்தனை பேர் அப்படித்தான் உட்காந்துருக்கான். இதுல என்ன ஒரு சகோதரன் துக்கத்தில் இருக்கிறார்னா அத்தனை பேரும் சொல்ல, ஆமா நான் தான். உன்னுடைய பாடுகள் நீங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நினைப்பான் மனைவி அப்பா வீட்டுக்கு போகுது போல ஆண்டவர் ப்ராஃபஸி சொல்றாருன்னு. இது ஒரு தீர்க்க தரிசனம். இதுக்கு நீங்க போய் ஒரு கூட்டத்தில் உட்கார்றீங்க. இது எதுக்கு இது தீர்க்க தரிசனம்? நான் தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணவில்லை. நீங்கள் யார் தெரியுமா? தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டிய தீர்க்கதரிசிகள். கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசிகளாக கூப்பிட்டுருக்காரு, அப்போஸ்தலனா கூப்பிட்டுருக்காரு. இன்னும் உட்காந்து வாங்குற இடத்துல உட்காந்துருக்கீங்க. கொடுக்குற இடத்துக்கு மாறுங்க. 10 வருஷம் 15 வருஷம் விசுவாசி என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கிய? என்ன உங்களுக்குள்ள வசனத்தில் வளர்ந்துருக்கிய? எந்த கூட்டம் வந்தாலும் மண்டையை கொண்டு போய் கொடுக்குறீங்க முன்னாடி. ஜோம் பண்ணுங்க. எதுக்கு? சும்மா ஜோம் பண்ணுங்க. இந்த ஒரு அம்மா என்ன வந்து நிற்கிறாங்க, நான் வந்துட்டாங்க. நான் ஜெபமே பண்ணுறதில்ல. பொதுவாக நான் ஜெபம் பண்ணுறதில்ல, நான் பண்ணுவேன், உங்களுக்கு பண்ணுறதில்ல. ஓ இவர் ஜெபமே பண்ண மாட்டார் போல அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க, பிரதர் எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்களா? ஓகேம்மா, என்னத்துக்காக ஜெபம் பண்ணு? சும்மா பண்ணுங்க. சும்மா எப்படி பண்ணுறது? சரி அப்படியே நான் சும்மாவே பண்ணுறேனே வச்சுக்கோங்க. ஆண்டவரே இந்த அம்மாக்காக நான் சும்மா ஜெபிக்கிறேன். இப்போ மேலே உட்காந்துருக்கவர் என்ன நினைப்பாரு? ஜெபத்தை கேட்கிறவர் தானே மேலே உட்காந்துருக்காரு. அவர் என்ன நினைப்பாரு? அதுதான் லூசு மாதிரி வந்து கேட்குதுனாடா. ஏன்னா நீ ஒரு ஊழியக்காரன் தானே, உன்னை வேற எல்லாரும் ஊர் ஊராக கூப்பிட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான், நீயும் சும்மா ஜெபம் பண்ணுறிய, பைத்தியமாடா நீ. ஆண்டவர் என்ன கேட்க மாட்டாரு? ஒரு ஜப குறிப்பை கூட சொல்ல தெரியல நமக்கு இன்னைக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஜப குறிப்பே இல்லை. அவங்களுடைய காரியம் என்ன? ஊழியக்காரன் வந்தால் மண்டையை கொடுக்கணும். அவர் கை வச்சு ஜெபம் பண்ணா. தயவு செய்து விசுவாசிகள், ஊழியக்காரனை நான் கனவீனப்படுத்த சொல்லலை. ஊழியக்காரனை ஹீரோ வர்ஷிப்பாக மாற்றாம நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருங்க.
நீங்க இன்னொருத்தங்கிட்ட ஆசீர்வாதத்தை தேடி போகாதீங்க, நீங்களே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுங்கள். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். உங்க ஏரியாவுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம். உங்க வீட்டை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்காரு? மலை மேல இருக்கிற பட்டணம் மாதிரி. அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியணும், அந்த வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க, அங்க போனா பிசாசு ஓடும். 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. பெந்தகோஸ்தேக்காரங்க வீடு தனியா சொல்லுவாங்க, அங்கதாங்க பிசாசெல்லாம் விரட்டுவாங்கம்பான். அந்த வெள்ளை கலர்ல ஒரு அம்மா ட்ரெஸ் போட்டிருக்காங்க, போங்கம்பான். அடையாளம் தான் அன்னைக்கு. இன்னைக்கு அடையாளமே இல்லை நமக்கு, அதை விட்டுருங்க. நீங்க வெள்ளை போடுறீங்களா கருப்பு போடுறீங்களா அதெல்லாம் வேற விஷயம், அது உங்க இஷ்டம், உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. நான் அங்கெல்லாம் வரவே இல்லை. ஆனா உன் வீட்டுக்கு இப்ப அடையாளமே இல்லையே. இப்ப என்ன அடையாளம்? அங்க போய் பாருங்க, எந்த வீட்டில் அந்த ஏரியாவில் ரொம்ப சவுண்டு வருதுன்னு பாருங்க. வீட்டுக்காரரும் பொண்ணு மனைவியும் சண்டை போட்டு அடிச்சுக்கிறான் பாருங்க, அவங்க வீடு தான் கிறிஸ்தவங்க வீடு. அவங்க வாரத்துக்கு 4 நாள் அடிச்சுப்பாங்க, அப்புறம் 3 நாள் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டும் நல்ல அமைதியாக ஒரு பைக்கில் அவங்க போகிறத நீங்கள் பார்க்கணுமே. அப்படியே அப்பா, அந்த ஏரியாவில் ஒருத்தன் கூட ரட்சிக்கப்பட மாட்டான். பார்த்துறீங்களா? காரணம் என்ன? இதான் 6 நாள் டமா டும்முன்னு சவுண்டு விழுது. பக்கத்து வீட்டுக்காரன் டெய்லி வந்து கேட்குறான், என்னடா அடிச்சுக்கிறீங்க இப்படி? 7வது நாள் பார்த்தீங்கன்னா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஏன்பா பைபிள் எடுத்துட்டீங்களாப்பா, பேக் எடுத்துட்டீங்களாப்பா? பைக்கில் ஏறி உட்காந்து இப்படி கட்டி பிடிக்கிறத பார்த்து நான் பார்க்குறேன், இந்த 2 லூசையும் நம்ம 6 நாளாக வேற மாதிரிடா பார்த்தோம். ஒரு பையில உங்க ஏரியாவில் ரட்சிக்கப்படவே மாட்டான். அவன் நீங்க சொல்ற வசனத்தை கேட்கறத விட, நீங்க பாடுற பாட்டை கேட்கறத விட, நீங்களே அவனுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள், நீங்களே தேவனுடைய நிருபமாய் இருக்கிறீர்கள். அப்ப நீங்க சாட்சியா இருந்து உங்க வீடு அங்க என்னவா மாறணும்? அநேகருக்கு பட்டணமாக மாறணும். கொரோனாவில் மிஸ் பண்ணிட்டோம், சரி விட்டுருங்க. அடுத்து இன்னொன்று வருது, மிக முக்கியமானது. அதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் வாசி. வெளிப்படுத்தல் 6. அப்பொழுது நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, அடுத்து ஒரு பெரிய காரியம் நடக்குது. இது நடக்க போகுது, அடுத்து வரப்போறது ஒரு பெரிய காரியம். உலகளாவிய மிகப்பெரியதான ஒரு யுத்தம், அதை ஒட்டி கொள்ளை நோய், அதை ஒட்டி பஞ்சம், அதை ஒட்டி இயற்கை பேரழிவு. இது 4 ஒன்றா நடக்க போகுதுன்னு அந்த 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது. அப்போ அந்த நடுவில் ஒரு கருப்பு குதிரை இருக்குதே, அது என்னங்க செய்யும்? அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கருப்பு குதிரையை பற்றி 6வது வசனம் வாசிங்க. 6வது வசனம், ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். நல்லா கவனிங்க, இது எதை பற்றி சொல்லப்படுதுன்னா, உணவு பஞ்சம், இந்த கொள்ளை நோய்க்கும் பெரிய பேரழிவுகள், மரணம், உலகளாவிய மரணம், இது 2த்துக்கு நடுவில் ஒன்று வரப்போகுது. என்னன்னா பஞ்சம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பஞ்சம், கருப்பு குதிரை, குறிப்பாக கோதுமை பஞ்சம், 1 பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வீட் அண்ட் பார்லின்னு இருக்கும். இது 2ம் மிகப்பெரிய பஞ்சம் வரும். இது எங்கிருந்து வரும், எங்க ஆரம்பிக்கும்? அதுவும் துல்லியமா இருக்கு. எங்கிருந்து ஆரம்பிக்கும் வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசி. சகரியா 6:6 வாசி. கருப்பு குதிரை எங்க போச்சு? வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின அப்படின்னு இருக்கு. இப்போ எருசலேமை மையமா வச்சுதான் இது நடக்குது. எருசலேமை தான் கேட்கிறாரு, நீங்க எத்தனை வருஷம் எருசலேமில் கோபமா இருப்பீங்க அப்படின்னு. எருசலேம்ல இருந்து வடக்கு பக்கம் ஒரு கோடு போட்டீங்கன்னா நேரா போய் அது நிற்கிற ஒரு சிட்டிக்கு பேர் தான் மாஸ்கோ, ரஷ்யா. இந்த 2020 இது ஆரம்பிச்சிச்சு. 2021 ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் உலகத்திலேயே இந்த யுத்தம் 2021 ஆரம்பிச்சிச்சு, இந்த 25 முடிய போது, ஏறக்குறைய அந்த யுத்தம் தொடங்கி 4 வருஷம் ஆக போகுது. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா உக்ரைன். இவங்க தான் கோதுமை என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பேர் உண்டு, பிரெட் பேஸ்கெட் ஆஃப்
யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐரோப்பா முழுக்க பிரெட்டுக்கான கோதுமை இவங்ககிட்ட தான் போகும். ரெண்டாவது அதிகமாக கோதுமை தயாரிக்கிற இன்னொரு நாடு ரஷ்யா. இவங்க 2 பேர் தான் அதிகமாக கோதுமை தயாரிக்கிறவங்க. இந்த 2 நாடும் சண்டை போட்ட உடனே உலகளாவிய கோதுமை தட்டுப்பாடு 2021 லாஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிச்சு. 2022 உணவு பஞ்சம் உலகளாவிய பஞ்சமாக மாறுச்சு. எல்லா பகுதியிலும் உணவு பஞ்சம் வந்துச்சு. 2022 மிக மோசமான உணவு பஞ்சம் ஸ்ரீலங்காவை தாக்குச்சு. இது மே மாதம் ஸ்ரீலங்காவில் 2022. அடுத்து பர்டிகுலராக கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய தட்டுப்பாடாக மாறி அந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும் கோதுமை 1500 ரூபாய்க்கு வித்துச்சு. இங்க இருக்கு பாருங்க. பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. எவ்வளவு? இது 2023 நடந்த சம்பவம். உலகளாவிய கோதுமை தட்டுப்பாடு ஏற்பட்டது. எல்லா பக்கமும் நடந்துச்சு. அடுத்து 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 ஒவ்வொரு நாட்டிலையும் கோதுமையினுடைய விலை உச்சமாக போச்சு. இந்தியாவில் கூட அந்த நேரத்தில் கோதுமையுடைய அளவு குறைஞ்சி போச்சு. வரலாறு 7 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கோதுமை குறைஞ்சிச்சு. இந்தியாவும் கோதுமை ஏற்றுமதியை நிறுத்திடுச்சு. என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கே கோதுமை பத்தாது, நார்த் இந்தியாவுக்கு கோதுமை பத்தாதுன்னு சொல்லி கோதுமையை நிறுத்திட்டாங்க. வேதம் சொன்னபடியே உணவு பஞ்சம் உலகளாவிய பஞ்சமாய் மாறுச்சு. குறிப்பாக ஆரம்பித்த இடம் எதுனா ரஷ்யா உக்ரைன். வடக்கு பக்கத்துலேருந்து ஆரம்பிச்சிச்சு. சகரியா 6:6, வெளிப்படுத்தல் 6:6. இந்த 2லையும் உள்ள வசனம் அப்படியே 100% 2021, 22, 23 நம் கண்களுக்கு முன்பாக நடந்துச்சு. இவ்வளோ பெரிய சம்பவங்கள் பூமியில் நடந்துட்டு இருக்கு. ஒரு கொள்ளை நோய் முடியுது, ஒரு கடும் பஞ்சம் ஒன்று ஆரம்பிக்குது. இந்த பஞ்சம் அப்படியே உச்ச நிலையை அடைஞ்சு இன்னைய வரைக்கும் விலைவாசி அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போவே நீங்கள் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 70 ரூபா 80 ரூபாய்க்கிட்ட விற்கிது இல்லையா? ஒரு 60 ரூபா 70 ரூபா தானே அரிசி விலை. இப்போ அதுவே கொரோனா நேரத்தில் 40 ரூபா இருந்துச்சு. இப்போ அது 5 வருஷத்தில் எத்தனை மடங்கு ஆயிடுச்சு? 100 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 70 ரூபா 80 ரூபா, சில இடங்களெல்லாம் 90 ரூபா கிட்ட இருக்கு. இன்னும் போக போக 100 ரூபாயை தாண்டிடும். 100 ரூபா தாண்டிடும். விலைவாசி ஒரு உச்சத்துக்கு நாம் போயிடுவோம். வேதம் சொன்னபடி கோதுமை தட்டுப்பாடு, கோதுமை விலையேற்றம் எல்லா பக்கமும் வர தொடங்கிருச்சு. அதுக்கு நடுவில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனத்தில் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே. நீங்கள் இந்த வசனத்தை ஏதோ இன்னைக்கு எழுதியிருக்கிறாங்கன்னு நினச்சிடக்கூடாது. இது 1900 வருஷத்துக்கு முன்னாடி பத்மு தீவில் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. கோதுமை ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை, 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமைன்னு சொல்லி மிகப்பெரிய கோதுமை தட்டுப்பாடு வந்தபோது எண்ணெயும் திராட்சை ரசமும் என்ன ஆகாதான்? சேதப்படாது. இந்த கோதுமை தட்டுப்பாடு உச்சத்தில் போயிருக்கிற இந்த காலகட்டத்தில், உணவு பஞ்சம் உச்சமாக எல்லா விலைவாசியும் ஏறி இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு பொருள் மட்டும் இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றிக்கிட்டே இருக்கு, நிர்ணயிக்குது. என்ன பொருள்? கச்சா எண்ணெய். கச்சா எண்ணெய் இன்னும் விலை என்ன செய்யல. தங்கம் எவ்வளோ வேறு? இப்போ தங்கம் ஒரு சவரன் எவ்வளவு? சும்மா சொல்லுங்க. போட்டிருக்கவங்க சொல்லுங்க, போடாதவங்களுக்கு தெரியாது. போட்டிருக்கவங்களுக்கு சொல்லுங்க. எவ்வளோ இப்போ? 1 லட்சமா? 1,20,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. நாங்கள் பெந்தகோஸ்தையை பற்றி போசினா திட்டினான் ஒரு காலத்தில். இப்போ அவனே பெந்தகோஸ்தையாக மாறிக்கிட்டு இருக்கான். இப்போ எங்களை விட அவன் தான் அதிகமாக போன்றான். எதுக்குங்க தங்கத்தெல்லாம் போய் வாங்கிக்கிட்டு, ஏன் போட்டுக்கிட்டு அப்படிங்கிறான். வாங்க, இன்னும் வரும். நீங்கள் கடைசியாக எங்களை போல் மாறும் காலம் ஒன்று வருகிறது. கவனிங்க. இப்போ தங்கத்தின் விலை உச்சத்துக்கு இப்படி போயிடுச்சு. இந்த பக்கம் போனால் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிடுச்சு. அரிசி விலை எல்லா விலையும் ஏறி போச்சு. ஆனால் உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றுற எண்ணெய் விலை இன்னும் அதே 100, 140க்குள்ளே தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக அப்படியே தான் இருக்குது. இன்றைக்கும் உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றுறது எண்ணெய் தான். இன்னொரு விஷயம் தெரியுமா? கோதுமையாவது 2000 வருஷமாக இருக்குது, ஓகே ரைட்டு, பரவாயில்ல. ஆனால் எண்ணெய், உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றுற இந்த எண்ணெய் பூமிக்கடியில் இருக்குங்கிறத மனுஷன் கண்டுபிடிச்சது
1850களுக்கு மேலே 1857 சொல்கிறாங்க. கலிஃபோர்னியாவில் அமெரிக்காவில் தான் அதை கண்டுபிடிச்சாங்களாம். ஃபஸ்ட்டு பூமிக்கு அடியில் எண்ணெய் இருக்குதுன்னு சொல்லி. இன்னைக்கு உலகத்தின் எண்ணெயை நிர்ணயிக்கிற நாடு சவுதி அரேபியா. அவங்கக்கிட்ட எண்ணெய் இருக்குன்னு கண்டுபிடிச்சது 1936களில். அப்புறம் 2ஆம் உலக யுத்தம் வந்ததுனால 1943க்கு மேலே தான் அவங்க முதல்ல தோண்டி எண்ணெய் எடுத்துருக்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, மனுஷன் பூமிக்கடியில் எண்ணெய் இருக்குன்றதை கண்டுபிடிச்சதே ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது, கோதுமை தட்டுப்பாடு வரும்போது எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனம் சொன்ன தேவனும் வேதமும் உலகத்தில் எங்கும் இல்லை. அது பரிசுத்த வேதாகமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும். எத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனம் பாருங்க. கோதுமை தட்டுப்பாடு வரும்பொழுது ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமைனா ₹1 தானே. ₹1 இல்லை, ஒரு பணம் என்பது நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கணும். பைபிள் காலத்தில் ஈஸியாக புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்போ யோவான் 6ல் நீங்க வாசிக்கும் போது ஒரு 5000 பேருக்கு சாப்பாடு ஆண்டவர் கொடுக்க சொல்றாரு. ஆண்களுக்கு மட்டும், பெண்கள் கணக்கு இல்லை, அங்கே குழந்தைகள் கணக்கு இல்லை. அந்த கணக்கெல்லாம் சேர்த்தா ஒரு 20,000 பேருன்னு சொல்றாங்க. ஆண்களே 5000 பேர், பெண்கள் ஒரு 5000, அது ஒரு 10,000 ஆச்சு. ஒருத்தருக்கு 2 குழந்தைன்னா அது ஒரு 10,000 ஆச்சு. ஏறக்குறைய 20,000 பேர் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ பேர் வனாந்தத்துக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீங்களே சாப்பாடு கொடுங்கன்றார். அப்படி சொன்ன உடனே சீசர்கள் சொல்றாங்க, இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்க எவ்வளோ ஆகும், எவ்வளோ விலை ஆகும்னாங்க. 200 பணம் ஆகும் என்றார்கள். ஒரு 20,000 பேருக்கு சாப்பாடு போடணும்னா 200 பணம் அப்படின்னு சொன்னா ஒரு பணம் என்பது எவ்வளோ பேருன்னு பார்த்துங்களேன். ஒரு பணம் என்பது எவ்வளோ பேருக்கு ஆகும்? கிட்டத்தட்ட 100 பேருக்கு சாப்பாடு போடலாம். 100 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு ஒரு பணம் அப்படின்னு அர்த்தம். அப்போனா இன்னைக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபானாலும் 100 பேருக்குன்னா எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ ஆச்சு? 5000 ரூபா ஆயிடுச்சு. 25 ரூபானாலும் 2500 ஆச்சு. கோதுமை அந்த விலை விற்கும்னு இருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டீங்க, 1 கிலோ கோதுமை எவ்வளவு? 1500. அதே காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவில் 3000 ரூபா. அதே காலகட்டத்தில் பர்மாவில் 10,000 ரூபாய். கோதுமை அவங்க ஊர் விலைக்கு நான் சொல்கிறேன். கோதுமையின் விலை உச்சத்தை அடைந்தது. வேதம் சொன்னபடி ஒரு பக்கம் கோதுமை விலைவாசி, இன்னொரு பக்கம் எண்ணெய், இன்னொன்று திராட்சை ரசம். அதை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஒயின் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இன்னைக்கு நிறைய நாட்டுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றிக்கிட்டே இருக்கு. நிறைய நாடு, எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு பொருளாதாரத்துக்கு மிகவும் நிறைய வருமானம் வர்றது இன்னொரு பகுதி எதுன்னு கேட்டால் குடி. ஆண்டவர் சொல்றார், கடைசி காலத்தில் பெருந்திண்டியினாலும் குடி வெறியினாலும். நோவா காலம் எப்படி இருந்துச்சா? புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும். கடைசி காலத்தில் அப்படி இருக்கும்னாரு. இப்போ ஒரு பக்கம் உலகளாவிய குடி, பயங்கரமான குடி, இன்னொரு பக்கம் கோதுமை தட்டுப்பாடு, இன்னொரு பக்கம் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கிறது. வேதம் சொன்னபடியே துல்லியமான தீர்க்க தரிசனம். 6ஆம் அதிகாரம் 6, 5, 6 வசனங்கள் நம் கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 100% நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. இந்த ஒட்டி தான் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நடக்கணும். அங்கே 4 விதமான மரணத்தை குறித்து வேதம் சொல்லுது. 4 விதமான மரணத்தை குறித்து. ஒன்று பட்டயத்தினாலும், இன்னொன்று பஞ்சத்தினாலும், இன்னொன்று சாவினாலும், பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும். இந்த 4 வகையான மரணம்னா என்ன, அது வரப்போது. இது 3 எப்படி கரெக்டா நடந்துச்சோ, வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, இது எல்லாம் எப்படி நடந்ததோ அதே மாதிரி இந்த மஞ்சள் நிறம் உள்ள குதிரையும் நடக்கும். நடக்கும் இல்ல, நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அது இனி வருகிற நாட்களில் நம் கண்களுக்கு முன்பாக மிக வேகமாக நடக்கும். அப்படி நடக்கும்போது புதுசா நீங்க பார்க்க கூடாது. இப்ப இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது முன்னெச்சரிக்கை. இது என்னது? முன்னெச்சரிக்கை. கொரோனாவுக்கு முன்னாடி 2018 ஆண்டவர் இதே மாதிரி தான் எல்லா இடங்களுக்கும் சொல்ல சொன்னார். இந்த ட்ரிப்பு, போன ட்ரிப்பு கொரோனாவுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்ன போது அவர் யூஸ் பண்ண விதத்துக்கும் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் யூஸ் பண்றது இன்னும் அதிகமா இருக்கு. நிறைய ஜனங்களுக்கு சொல்ல வைக்கிறார். அப்பனா அந்த காரியம் மிக பெருசு வரப்போது. உங்களுக்கு முன்னெச்சரிக்கையா சொல்லப்படுது. நீங்கள் ஆயத்தப்பட வேண்டிய காலம் வந்திருக்கு. 4 வகையான அழிவுக்கான காரணங்கள் நடக்க வரும். முதலாவதாக பட்டயத்தினாலும் அப்படின்னு இருக்கு. பட்டயத்தினாலும்னா யுத்தம். தூதன் கையில் பட்டயம் இருந்தாதான் அதுக்கு பேர் கொள்ளை நோய். மனுஷன் கையில் பட்டயம் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? யுத்தம். இந்த யுத்தம் எந்த யுத்தமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு காலத்தில், அதாவது வருகையின் காலத்தில் நடக்க வேண்டிய ஒரு கடைசி யுத்தம் இருக்கு. வாசிங்க, சபை காலத்தில் கடைசி யுத்தம். அதுக்கு தான் சொல்றேன். எசேக்கியேல் 38:8 வாசிங்க.
அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய். பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். இந்த யுத்தம் எப்ப நடக்கும்? இந்த யுத்தம் எப்ப நடக்கும்? கடைசி வருஷம். பற்பல ஜனங்களில் சேர்த்து கொள்ளப்பட்டவங்கன்னா இஸ்ரவேலர்கள். நீங்க அங்கேயே நிறுத்திட்டு திருப்பி நான் சொல்லும் போது அங்கிருந்தே வாசிங்க. இப்ப இந்த வசனம் வாசிங்க. அதே அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. அதே அதிகாரம் 16. நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். அப்ப நல்ல தெளிவா இருக்கு. ஒரு தடவைக்கு 2 தடவை கடைசி காலத்துல இது என்ன செய்யணும்? நடக்கணும். கடைசி காலம் என்பது இஸ்ரவேல் திரும்பி வருவது. அவங்க வந்து 70 வருஷம் கழிச்சு தான் சிவப்பு குதிரை. சிவப்பு குதிரைக்கு பின்னாடியே என்ன வரணும்? மங்கின நிறமுள்ள குதிரை ஒன்று வர வேண்டும். இப்போ அந்த சிவப்பு குதிரையோட காலங்கள் நம்ம பார்த்தோம், கருப்பு குதிரை பார்த்தோம். அடுத்து இப்போ என்ன வரணும்? மங்கின நிறமுள்ள குதிரை வரணும். 70 வருஷம் கழிச்சு 2018க்கு அப்புறம் வரிசையா ஒன்று பின் முன்னாடி ஒன்று வரணும். இப்போ இந்த யுத்தம் பட்டயம் எந்த இடத்துல வரும்? எங்கே வரும்? கடைசி வருஷத்துல வரணும். இஸ்ரவேலுக்கு விரோதமா அந்த யுத்தம் வரணும். அந்த யுத்தம் இஸ்ரவேல்ல எங்க வரணும்? நீங்க 38:8 எங்க நிறுத்துனீங்களோ அங்கிருந்து வாசிங்க. நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவார். எதுக்கு விரோதமா வரும்? இஸ்ரவேலின் 39:2 வாசிங்க. 39:2. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. திருப்பி எங்க வரப்போகுது? இஸ்ரவேல் மலை. வசனம் தெளிவா சொல்லுது, இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இஸ்ரவேல் மலைகளுக்கு விரோதமா வரப்போற வடக்கு பக்கத்துல இருந்து எழும்புற ரஷ்யாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான ஆரம்பம் 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரவேலுக்கு விரோதமாக, குறிப்பா இந்த மலைக்கு விரோதமாக தான் யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. இந்த யுத்தத்தை தான் இவங்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பேரு அலெக்சா ஃப்ளட் அப்படின்னு பேரு. இந்த யுத்தம் ஆரம்பிச்சு 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. நம்ம தாண்டி போயிட்டு இருக்கிறோம். முதலாம் உலக யுத்தம் 4 வருஷம், 2வது உலக யுத்தம் 8 வருஷம், 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதோட ஆரம்ப புள்ளி அங்கதான் இருக்கு. இது இப்ப அடுத்த கட்டத்துக்கு போகுது. இதுதான் மிகப்பெரிய யுத்தமாக மாறும். இப்போ இதுக்கான காரியங்கள் எல்லாம் இனி வருகிற நாட்கள்ல நடக்கும். 2026-7 எல்லாம் இனி யுத்தங்கள் வருஷமா தான் இருக்கும். 3ஆம் உலக யுத்தம் மிகப்பெரிய அளவில் வரும். அதோடைய ஆரம்ப கட்டம் தான் 2023 அக்டோபர் 7 நடந்துச்சு. இதுதான் பட்டயத்தினாலும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நடக்கிற யுத்தம். இதை பத்தி நம்ம நேற்று தெளிவாக பார்த்துட்டோம். இதுல நமக்கு இருக்கிற ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் மலைகள்ல 3வது தேவாலயத்தினுடையதான பலிபீடத்தை கட்டுவாங்க. எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுது, பைபிள்ல உள்ளது. இப்பயும் சொல்றேன், நான் தீர்க்க தரிசி இல்லை, பைபிள்ல இருக்கு. எதை பலிபீடத்தை கட்டுவாங்கன்னு ஏன் அவ்வளவு தைரியமா சொல்றேன்னா, இப்ப வாசிக்கிறது 4வது முத்திரை வாசிக்கிறீங்களா? 5வது முத்திரையை வாசிங்க பாப்போம். 6, 9, 10 வாசிங்க. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். இப்ப பலிபீடம் ஒன்று வரும். 3வது தேவாலயத்தினுடைய பலிபீடத்தை ஃபர்ஸ்ட் கட்டுவாங்க. அந்த பலிபீடத்தை கட்டுறதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா 5வது முத்திரைன்னு அர்த்தம். அதான் வருகைக்கான கடைசி அடையாளம். இந்த இடத்துல கட்டுவாங்க பலிபீடத்தை. இந்த இடத்துல தான் கட்டுவாங்க அவங்க. அதை எப்படி கட்ட போறாங்களோ அது தெரியாது. அது அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை, நமக்கு தேவையில்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடையாளம் தான் தேவை. இந்த அடையாளங்களை வச்சுக்கிட்டு இயேசுவின் வருகைக்கு நம்ம கணிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்தை அவங்க ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பலிபீடம் கட்டுவாங்க. பலிபீடத்தை கட்ட ஆரம்பிக்கிறது தான் எல்லா விதமான முடிவாக இருக்க போகிறது. ஸோ இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த பலிபீடத்தை கட்டுறதுக்குன்னா இந்த இடத்த அவங்க கை கண்ட்ரோலில் எடுக்கணும். அதுக்கான யுத்தம் தான் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. ஸோ பட்டயம். 2வது என்ன இருக்குது? பஞ்சத்தினாலும். உலகளாவிய பஞ்சம், தண்ணி பஞ்சம், சாப்பாட்டு பஞ்சம், காத்து பஞ்சம், எல்லா பஞ்சமும் வரும். இப்போ நீங்க பார்த்தது உணவு பஞ்சம், கருப்பு குதிரை. ஆனா இப்போ சாப்பாட்டு பஞ்சம், அதாவது உணவு பஞ்சம், தண்ணி பஞ்சம், காற்று பஞ்சம் எல்லாம் வரும். அத்தனை பஞ்சமும் ஒன்றாய் நடக்கும். இது மட்டும் இல்ல, மிகப்பெரிய அளவில் உயிரினங்கள் சாகும். ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், செப்பனியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ரெண்டுத்திலையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா பெருமளவில் மிருகங்கள் சாகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ அந்த காரியங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. பெருமளவில் மிருகங்கள் சாகிறத நாம பார்க்கிறோம். கவனிச்சு கொள்ளுங்க. வேதம் சொன்னபடியே
இதுதான் சோமாலியாவின் நிலை. சோமாலியாவின் வரலாறு காணாத வறட்சியில் கடந்த ஆண்டு 43,000 பேர் இறந்துள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அதில் பாதி பேர் 5 வயதுக்கும் குறைவான குழந்தைகள். யானை, வரிக்குதிரை ஆகியவற்றை வேட்டைக்காரர்கள் கொள்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு நாட்டின் அரசே தன் நாட்டின் விலங்குகளை வேட்டையாடி அதை தன் நாட்டு மக்களுக்கு உணவாக அளிக்கும் அவலத்தை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் தான் இந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அங்கே மட்டும் இல்லை, ஜிம்பாப்வே, கென்யா, பல நாடுகளில் மிருகங்கள் பெருமளவில் சாவத் தொடங்குது. மீன்கள், இந்த மாதிரி மீன்கள், கடற்கரை ஆண்டவர் சொல்வார், சமுத்திரத்தின் மச்சங்களையும் வாரிக்கொள்வேன்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமுத்திரத்து மச்சங்களையும் நான் வாரிக்கொள்வேன் அப்படிம்பார். இதெல்லாமே 2023, 24 நடந்ததான சம்பவம். எத்தனையோ கிலோமீட்டருக்கு மீன்கள் செத்து மிதந்துச்சு. இது மட்டும் இல்லை, டால்ஃபின்கள் செத்து மிதந்திருக்கு, சுறாக்கள் செத்து மிதக்குது. கடலுக்குள் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனுடைய விளைவாக கடல்வாழ் உயிரினங்கள் பெருமளவில் சாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போது வேதத்தில் சொன்ன ஒவ்வொரு அடையாளமும் நடக்குது. இதில் ஒன்று தான் பஞ்சம். மிக மோசமான பஞ்சம் நடக்கும். தண்ணி பஞ்சம், சாப்பாட்டு பஞ்சம், காற்று பஞ்சம் எல்லாம் நடக்கும். இது மட்டும் இல்லாமல் ஆமோஸ் 8:11 வசன பஞ்சம். நல்லா கவனிங்க. இப்போ இது உங்களுக்கு இந்த வசனம் கொடுக்கப்படுது. வசனம் கிடைக்காத காலம் ஒன்று வரும். ஆண்டவர் 8:11 சொல்கிறாரு, ஆகாரக்குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் ஆண்டவர் உரைக்கிறார். நல்லா கவனிங்க. வசனம் கேட்க கிடையாது. அது எப்படிங்க வரும்? வசனம் கேட்க கிடையாத காலம் வருமா? ரெண்டு காரியத்தை ரெண்டு வகையில் வரும். நான் சொல்கிறேன். ஒன்று, உண்மையிலே பஞ்சம்னா என்ன, வசன பஞ்சம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உலகம் முழுக்க தண்ணி இருக்குது 70%. ஆனால் தண்ணி பஞ்சம், பல நாட்டில் தண்ணி இல்லை, உயிரில் சாவுது. அப்புறம் 70% தண்ணி இருக்குது உலகத்தில். அப்படி இருக்கும்போது ஏன் தண்ணி பஞ்சம் வருதுன்னா, தண்ணி இருக்கு, தாகத்தை தீர்க்கிற தண்ணி கிடைக்காது, நல்ல தண்ணி இல்லை. அதுக்கு பேர் தான் என்னது? தண்ணி பஞ்சம். அப்போ வசன பஞ்சம்னா என்ன? சர்ச் இருக்கும், ஊழியக்காரங்க இருப்பாங்க, விசுவாசி இருப்பாங்க, அப்புறம் எவாஞ்சலிஸ்ட் இருப்பார், தீர்க்கதரிசி இருப்பார், பைபிள் இருக்கும். ஆனால் உங்களை ஆத்ம தாகத்தை தீர்க்கிற ஆவியானவர் கொடுக்கிற தண்ணி இருக்காது. தண்ணி உள்ள இடங்களை அமர்ந்த தண்ணி நண்டையில் நடத்துகிறான்னு இருக்குல்ல, அந்த தண்ணி உங்களுக்கு கிடைக்காது. அந்த காலம் இப்போ வந்திருக்கு. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பிரசங்கம், நீங்கள் ஆன்லைனை திறங்க, டெய்லி கோடிக்கணக்கில் பிரசங்கம் இருக்கு. கோடிக்கணக்கில், லட்சக்கணக்கில் ஊழியக்காரங்க, சிலர்லாம் டெய்லி செய்தி போடுறாங்க, போட்டுக்கிட்டே இருக்கான். நான் யாரையும் குற்றமா சொல்லலை. அதில் எது ஆவியானவர் பேசக்கூடியது? வசனம் சொல்லுது, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனாக எண்ணப்பட்டான். அந்த மாதிரி ஊழியக்காரர்கள் ஒருவராக அநேகர் இன்னைக்கு எண்ணப்படுகிறார்கள். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் பேசாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு அவர்கள் தீர்க்க தரிசனம் வரைக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு இருக்கு. அநேக சபைகளிலே கர்த்தர் பேசவில்லை, ஆவியானவர் இடைப்படல, உங்க ஆத்மாவுக்கு தேவையான வசனம் இல்லை. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க அதை பழகி நான் நீங்கன்னா உங்களை இந்த சர்ச்சை சொல்லல, பொதுவா அந்த சில ஆட்கள்லாம் பாருங்களேன், நார்மல் உப்பு போட்ட சாப்பாடு இருக்கும், அவன் வாயில வச்சுட்டு சொல்லுவான், ஐயோ பயங்கர உப்பு. அந்த அம்மா நல்லா தான் சமைக்கும், இவன் வாயில வச்சு சொல்லுவான், ஐயோ வாயில வைக்க முடியல பயங்கர உப்பு அப்படின்பா. என்ன காரணம்னா, இவன் 2 வருஷமா உப்பு இல்லாம தின்ட்டான். உப்பு இல்லாம சாப்பிட்டுட்டு கரெக்டான சாப்பாடு இப்போ அவனுக்கு எப்படி தெரியுது? பயங்கர உப்பா தெரியுது. அதே மாதிரி தான் இவன் ஆவியானவர் கொடுக்காத உப்பு சப்பு இல்லாத வசனத்தை கேட்டான் 25 வருஷமா. வாலாகாமல் தலையாவாய், அதாவாய் இதாவாய், அப்படி ஆக்குவேன் இப்படி ஆக்குவேன், நீ அங்க இருப்ப இங்க இருப்ப, இப்படியே கேட்டான். இப்ப சத்தியத்தை கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் ரொம்ப கடினமா பேசுறாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு, உப்பு ஜாஸ்திங்கிறான். கவனிங்க, வசனத்துல ஸ்ட்ராங் லைட்டே இல்லை. வசனம் என்ன டீ கடையில் வச்சு எழுதினார் ஆவியானவர்? ஸ்ட்ராங் லைட் எழுதுறதுக்கு இங்க வசனத்துல ஒண்ணுதான் இருக்கு, அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அது நீங்க ஒழுங்கா ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களை அது வெட்டாது, தப்பா ஹேண்டில் பண்றவன வெட்டும். ஏன் வசனம் உன்னை குத்துதுன்னா, அது ஊனையும் அணுக்களையும் பிரிக்கிறதா இருக்கிறது. உங்களுக்கு ஏன் இத்தனை நாள் வசனம் உங்களை குத்தாம இருந்துச்சுன்னா, நம்மால அட்டகத்தி வச்சு உங்களுக்கு சண்டை போட்டுருக்கிறான்.
உங்களுக்கு கத்தி குத்துனா மாதிரியும் இருக்கணும், குத்தாத மாதிரியும் இருக்கணும். குத்தணும், வலிக்கக்கூடாது. இப்போ பாருங்களேன், ஒரு குச்சியை எடுத்து இப்படி வயிற்றுல குத்துனா வலிக்குமா வலிக்காதா? சொல்லுங்க, வலிக்குமா வலிக்காதா? நான் சொல்கிறேன், ஒரு காது குடையிற குச்சியை எடுத்து காதில் விட்டா வலிக்குமா வலிக்காதா? சுகமாக இருக்கும். அந்த பஞ்சை விட்டு அவன் கண்ணியே பார்க்கணுவேன் அப்படிம்பான். அதுவும் குச்சி தான், இதுவும் குச்சி தான். இப்போ நீங்கள் எதை விரும்புகிறீங்கன்னா, காது குடையிற குச்சி மாதிரி இருக்கணும் வசனங்கிறீங்க. அப்படியே மெதுவாக விட்டு ஆட்டணும், ஒரு அழுக்கையும் எடுக்கக்கூடாது, அப்படியே உள்ளே போயிட்டு சுரண்டிட்டு வந்துடணும். அவ்வளோதான். சபைங்கிறது அப்படி தான் இருக்கணும். உங்களுக்கு அப்படியே போகணும், உக்காரணும், சுகமாக இருக்கணும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார். காது குடையிற குச்சி சொல்கிறான். எங்கள் சகோல சூப்பராக இருக்கும் செய்தி. என்னடா பேசினாரு அதெல்லாம் தெரியாது, நல்லா இருக்கும். இந்த வாரம் என்னடா தலைப்பு வாசனம் என்னமோ சொன்னார், ஞாபகத்தில் நல்லா இருந்துச்சு. கடைசியாக என்னடா ஒப்பு கொடுத்தியா, என்னமோ சொன்னார், நல்லா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அவன் என்ன சொன்னான்னு அவனுக்கும் தெரியாது. ஆனால் இப்போ இந்த பிரசங்கத்தை முடிச்சுட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போவான் தெரியுமா? எதுக்கு அந்த ஆள் இப்படிலாம் பேசுகிறான், ஏன் இப்படி சொல்லி தெரியுறான், நமக்கு தெரியாதா? இதுக்கு தான் அந்த ஆள் மீட்டிங் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். கவனிச்சு கொள்ளுங்க. கத்தினா குத்தணும். வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அது உன்னை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், கிறிஸ்துவுக்குள்ளே நிலைப்படுத்தும், உன்னை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் பிரசங்கம் வராது, பரலோகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பிரசங்கம் வரும். கேட்டு திருந்தினா பரலோகத்துக்கு போவியா? நான் முடியாது, அது உங்க இஷ்டம், நான் இன்னும் அரை மணி நேரத்தில் காணாம போயிடுவேன். என்ன பாஸ்டர் நினைப்பாரு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு கூட்டத்தை சேர்த்தேன், பேசி தொலைச்சுட்டான் இருந்தாலும் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் கூப்பிடாட்டியும் ராவணம் இல்லை. ஆனால் இதுதான் சத்தியம். கவனிச்சு கொள்ளுங்க. கடைசி காலத்தில் மிக மோசமான காலம், வசன பஞ்ச காலம் வந்திருக்கிறது. எல்லா வசனமும் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது அல்ல, எல்லா செய்தியும் கர்த்தர் கொடுக்கறதும் அல்ல. நீங்கள் உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் வசனத்தை படிங்க. மூணாவது, பஞ்சத்துக்கு அடுத்து என்ன இருக்குது அந்த இடத்துல? சாவினாலும் இயற்கை பேரழிவுகள். மிகப்பெரிய இயற்கை பேரழிவுகள் இந்த 25 வருஷம் தான் அதிகம். 2004 சுனாமிக்கு அப்புறம் எல்லாமே ஜாஸ்தி. அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு 2-3 வருஷமா அதிகமான பூமி அதிர்ச்சிகள் 1000 கணக்கில் இருக்கான். சும்மா போய் கூகுளில் இந்த 2 வருஷத்தில் மட்டும் எத்தனை பூமி அதிர்ச்சி நடந்திருக்குன்னு போட்டு பாருங்க. எத்தனை பூமி அதிர்ச்சி இந்த 2 வருஷத்தில் போட்டு பாருங்க. 1000 கணக்கில் இருக்கு, 1000 கணக்கில். ஒரு வாரத்தில் மட்டுமோ என்னமோ 900 தடவைலாம் பூமி ஆடி இருக்கு. இதான் பூமி அதிர்ச்சிகளின் காலம்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு 7 அடையாளங்கள், 7வது அடையாளம் என்னது? பூமி அதிர்ச்சிகள். இப்ப ஜப்பான்ல சொல்லியிருக்கான், மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி ஒன்று வரப்போதான். ஏறக்குறைய 3 லட்சம் பேர் பாதிக்கக்கூடிய அளவுல இருக்குமா. இது ஜப்பான்ல சொன்னது, நான் சொன்னதில்ல, இது ஜப்பான்ல சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய 3 லட்சம் பேர் பாதிக்கிற அளவுக்கு மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சி ஒன்று வரப்போகிறது. இது ஒண்ணுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இஸ்ரேலில் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி இருக்கு. பைபிள் படி எசேக்கியேல் 38:19 மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி ரோம் நகரத்தில் இருக்கு, வேட்டிகன் பக்கத்தில் இருக்கு, இத்தாலியில் நடக்க போது. அது வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் படி, கணக்கின்படி இன்னும் நிறைய பூமி அதிர்ச்சி இருக்கு. உலகம் பார்க்காத பெரிய பெரிய பூமி அதிர்ச்சிகள் இன்னும் இருக்கிறது. ஸோ அடுத்த இயற்கை பேரழிவுகள் இருக்கு. கடைசியாக அந்த இடத்துல என்ன இருக்குது? துஷ்ட மிருகங்கள். துஷ்ட மிருகம்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், பைபிளில் உள்ள துஷ்ட மிருகங்கள் இருக்கு, நமக்கு தெரிஞ்ச துஷ்ட மிருகங்கள் இருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க. இந்த ஒரு 20-25 வருஷம் இல்லை, ஒரு 40 வருஷமாக 2000க்கு அப்புறம் வச்சுக்கோங்களேன், நிறைய நோய்களுக்கு பின்னாடி ஒரு மிருகத்தின் பேர் வருது. கவனிச்சு பார்த்துருக்கிறீங்களா? முந்தியெல்லாம் மலேரியான்னு ஒன்று வரும், அவ்வளோதான். டைஃபாய்டுன்னு ஒன்று வரும், அது கொசுவால் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக இப்போ இந்த ஒரு 50 வருஷமாக நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா மிருகத்தின் பேரால் நிறையா வருது. பன்றி காய்ச்சல், குரங்கு காய்ச்சல், பறவை காய்ச்சல் வருதா? எல்லாமே சிம்பன்சி குரங்கு. எதுக்கு காரணம்? எய்ட்ஸுக்கு. அப்புறம் எபோலாக்கு என்ன காரணம்? வௌவால். இப்போ இது வந்துச்சு நம்ம கொரோனா. இது கூட அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு மிருகத்திலிருந்து தான் வந்துச்சு. ஊகான் மாநிலத்தில் இருக்கிற மிருகத்தின் மார்க்கெட்லேருந்து வந்துன்றாங்க, சிலர் வௌவால்லேருந்து வந்துன்றாங்க, சிலர் பாம்புலேருந்து வந்துங்கிறாங்க. எது எப்படியோ ஒரு பெரிய காரணம் மிருகத்திலிருந்து வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் கிருமிகள், வைரஸ், அதெல்லாம் மிருகத்தின் வைரஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ ரீசெண்டா உலக சுகாதார மையம் ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லுது பாருங்க. ஏறக்குறைய
கொரோனாவை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த இன்னொன்று வருது, டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு ஒன்று வருது. இதை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அடுத்து ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கவனிங்க. கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். 2019 ஆண்டு பரவ தொடங்கிய கொரோனா 2019 கணக்கு வச்சுக்கோங்க. கரெக்டா 70 வருஷம் முடிஞ்சு நடக்கிறது. ஸோ இப்போ கொரோனாவை விட சக்தி வாய்ந்த, இது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவுடையதான லேப் ஒன்று இருக்கு. அந்த லேப்ல இருந்த 315-16 வைரஸ் காணாம போச்சு. அத்தனையுமே மிருகத்தின் வைரஸ். இங்க பாருங்க. கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதன் அபாயம் பற்றி வைரஸ் ஆராய்ச்சியாளருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது. அவங்க ஒரு 7-8 நிமிஷம் பேசுவாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தானது, இது 100 பேர்ல 15 பேரை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட உலக மக்கள் தொகையில் 15% பாதிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். இது ஒன்று மட்டும் அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி கொள்ளை நோய் நிறைய இருக்கு. இது இல்லாம பஞ்சம், இது இல்லாம யுத்தம், இது இல்லாம மிகப்பெரிய அளவில் இயற்கை பேரழிவு, இதெல்லாம் நடக்க போகுது. இவ்வளவும் சேர்ந்து உலகத்தில் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு அதே வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சுட்டார். எவ்வளவு பேர்? பூமியில் உள்ளவர்களில் 1/4 பங்கு. இவங்களே 15%ன்றாங்க. இப்போ வந்தவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது 25%. ஸோ நம் கண்களுக்கு முன்பாக மங்கின நிறம் உள்ள குதிரையின் காலம் அப்ரோச்சிங் வருது. இதை ஒரே வசனத்தில் பைபிள் நம்ம கொடுத்து வச்சிருக்கு. இதை இவங்க தனித்தனியாக நமக்கு இந்த 5 வருஷத்தில் சொல்லி இருக்கிறாங்க. 2019 2025க்குள்ள இந்த நாளினுடைய அடுத்த கட்டத்தை இவங்க தனித்தனியாக சொல்றாங்க. இந்த நாளையும் பைபிள் ஒரே வசனமா நமக்கு சொல்லியிருக்கு. 6ஆம் அதிகாரம் 1 அதிகாரத்தில், சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலையும் 6ஆம் அதிகாரத்திலையும் இதை குறித்து ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரு தடவைக்கு 2 தடவை சகரியாவுக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு, யோவானுக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது கரெக்டா நம்ம காலத்தில் நடக்க வேண்டியதுன்னு சொல்றார். இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒன்றன் பின் ஒன்றாக வருது. அடுத்து 3ஆம் உலக யுத்தமும் அதை ஒட்டி மிகப்பெரியதான கொள்ளை நோயும், இது வரைக்கும் கொரோனாவை விட அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இனி கொரோனாவை விட மோசமானது ஒன்று வருகிறது. அதை ஒட்டி இயற்கை பேரழிவும், அதோடு கூட மிகப்பெரியதான பஞ்சங்களும், தண்ணி பஞ்சம், சாப்பாடு எல்லாம் சேரும் பொழுது உலகம் இதுவரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய பேரழிவை நம் காலத்தில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ நாம இதில் என்ன செய்ய போறோங்கிறதா கேள்வி. இதை மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. ஏன்னா இயேசு என்ன சொல்றார்? மத்திய 24:6 யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, இதெல்லாம் நடக்கும், இதை மாற்ற முடியாது, அவ்வளவுதான். ஒருவேளை இங்க இப்படி நினைக்கலாம், இல்லைங்க நினிவே ஜனங்கள் தான் ஜோம் பண்ணாங்க, ஆண்டவர் மாத்தினாரு, நம்ம ஜோம் பண்ணா மாத்துவாரா? நினிவே ஜனங்க மாதிரி ஜோம் பண்ணா மாத்துவாரு. நினிவே ஜனங்க மாதிரி ஜோம் பண்ணா மாத்துவாரு. நீங்க நினிவே ஜனங்க மாதிரி ஜோம் பண்ணுவீங்களான்னு பார்த்துக்கோங்க. அவங்க எப்படி ஜோம் பண்ணாங்கன்னா, இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் ராஜாவிலிருந்து அந்த நாட்டினுடைய மிருகங்கள் வரைக்கும் தண்ணி குடிக்கலையாமா. கரெக்ட் தானே? எங்க நீங்க 3 நாள் அப்படி செய்யுங்க பாப்போம். அவன் 40 நாள் செஞ்சானாமா. 40 நாள் நீங்க செய்யுங்க. உங்க வீட்டில் இருக்கிற 4 பேரே சேர்ந்து உங்களால் ஜோம் பண்ண முடியாது. 4 பேர் சேர்ந்து, ஒரு சபையில் இருக்கிற மொத்தமாக சேர்ந்து ஜோம் பண்ண முடியாது. ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் வானா நீங்கள் எங்கே வரீங்க? யோசிச்சு பாருங்க. ஸ்பெஷல் மீட்டிங்க்கு வரீங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு இதில் அரைவாசி தான் இருக்குது. காலையில் கம்யூனியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த டிசம்பர் 31 நைட்டு ஆசீர்வாத வாக்கு தத்த செய்தி நிரம்பி வழியும். இடம் கொண்டு போகாத மட்டும் சேர்லாம் போட்டு ஷாமியானெல்லாம் போட்டு ரோடு முழுக்க கூட்டம் இருக்கும். ஏன்னா 1ஆம் தேதி வாக்கு தத்த கேலண்டர் வாங்கிட்டு போகிறதுக்கு ஒரு குரூப் வரும் இல்லை, அதுக்கு வருவீங்க. கம்யூனின்னா கொஞ்சம் பேர் வருவீங்க. தேசத்தை காப்பாற்றணும், வரப்போகிற அழிவில் திறப்பில் நிற்கணும், வாங்க முழங்கால் போட்டு நம்ம ஜோம் பண்ணலான்னா, எங்கே பாஸ்டர் வேலை பிஸியாக இருக்குது, ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எங்கே வர முடியுது, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே நேரம் சரியாக இருக்குது, இப்படி சொல்லி பார்க்கணும். இனிமேட்டு நீங்கள் வந்தால் அடுத்த வருஷம் வீடு தருவேன் என்ற கர்த்தர் நிச்சயம் சொல்லுகிறார். அத்தனை பேர் வந்துடுவான்.
ஃபேமிலியோட வந்துடுவான். இன்னைக்கு சபையோட நிலைமை இதுதான். நினிவே ஜனங்களுக்கு இறங்கின தேவன் உங்களுக்கு இறங்கணும்னா அதே மாதிரி புசியாமலும் குடியாமலும் 40 நாள் இருக்கணும். ரட்டு உடுத்தி சாம்பல்ல உட்காந்தானாமா. வசனம் சொல்லுது அதை கர்த்தர் கண்டுன்னு இருக்கு. 40 நாளும் பார்த்துருக்கிறாரு. ஏதோ ஒரு நாள் 2 நாள் பண்றானான்ட்டு 40 நாளும் பார்த்துட்டு 40 நாள் கழிச்சு யோனா கிட்ட போய் சொல்றாரு, அவர்கள் தாழ்த்தினதை கண்டாயா, நான் மனஸ்தாபப்பட்டேன். சரி விட்டுறியா? அழுறத பார்த்து கர்த்தரே மனஸ்தாபப்பட்டார். அவன் உண்மையா அழுகுறான். எங்க நீங்க செய்யுங்க பார்ப்போம், கஷ்டம். அதனால உங்களாலையும் என்னாலையும் ஒன்று கர்த்தர் சொன்னார், இது கண்டிப்பாக என்ன செய்யும், நடக்கும். ரெண்டாவது அந்த கர்த்தரோட இருதயத்தை அசைச்சு நிறுத்துற அளவுக்குலாம் இப்போ நம்மளாம் யாருமே என்ன இல்லை, நம்மளாம் ரெடியாக இல்லை. நம்ம அதுக்கு வருத்தணும் நிறையா இருக்கு. நான் உங்களை நெகட்டிவாக சொல்லலை. அந்த இடத்துல சர்ச்சு இப்போ இல்லைங்கிற, இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இல்லைங்கிற. ஒருவேளை இன்னைக்கு நைட்டு நீங்கள் அத்தனை பேர் மனம் திரும்பி 11 மணிக்கு மேலே அத்தனை பேரும் சேர்ந்து ஊக்கமாக ஜோம் பண்ணி நாளைக்கு காலையிலேயே நீங்கள் அத்தனை பேரும் இங்கே ஒருமனப்பட்டு புசியாமலும் குடியாமலும் நீங்கள் காப்பி கூட குடிக்காமல் வந்து கையை கொத்து ஜோம் பண்ணிங்கன்னா சோத்திரம். ஆமேன்னு ஒத்தரா சொன்னீங்களே. நீங்கள் பார்த்தது எப்படி இருந்துச்சு தெரியுமா? யார்? நாங்கள் காலையில் காப்பி குடிக்காம சரி சீக்கிரம் முடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி சோத்திரம். ஸோ இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, இதெல்லாம் நடக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு உத்தரவாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். இதெல்லாம் நடக்கும். இஸ்ரவேல் எகிப்து முழுக்க இந்த வாதை வரும். இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் வரவில்லை என்று வேதம் சொல்லுது. இதெல்லாம் சம்பவிக்கும். ஆனால் உங்களையும் என்னையும் தம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் பாதுகாப்பேன் என்று முன்னிறுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு ஒரு கட்டளை இருக்கு, சும்மாலாம் இல்லை. உடனே நீங்கள் அப்பாடா சோத்திரம் தப்பிச்சிட்டோம் பிரைஸ் தி லார்ட் அதெல்லாம் இல்லை. நீ என்னதான் வீட்டுக்குள்ளே இஸ்ரவேலா இருந்து பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்தாலும் வெளியில் ரத்தம் பூசப்பட்டிருக்க வேண்டும். என்னதான் உன் வீட்டில் பஞ்சம் வராமல் இருக்கணும்னா உன் வீட்டுக்குள்ளே எலியா இருந்தால் தான் அந்த வீட்டில் பஞ்சம் வராது. அதே மாதிரி தான் உங்கள் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவர் உலாவுதலும் இருந்தால் இது எதுவும் உங்கள் வீட்டுக்குள் வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ள தேவன் இருக்கிறாரா? அதான கேள்வி. இப்போ வீட்டுக்குள்ள சீரியல் இருக்கு, படம் இருக்கு, சினிமா இருக்கு, IPL இருக்கு, WWF இருக்கு, வீடியோ கேம்ஸ் இருக்கு, வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கு. எங்க இயேசுநாதர், எங்க குடும்ப ஜபம், எங்க 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்றதுன்னு ஒன்று இருக்கு. யோசிச்சு பாருங்க. சர்ச்சுக்குள்ள, உங்க சர்ச்சை சொல்லல, பொதுவா சர்ச்சுக்குள்ள ஃபாதர்ஸ் டே இருக்கு, மதர்ஸ் டே இருக்கு, பர்த்டே இருக்கு, மேரேஜ் டே இருக்கு, ஆனுவல் டே இருக்கு, செலிப்ரேஷன் இருக்கு. பைபிள் ஸ்டடி எங்க? பைபிள் ஸ்டடி எங்க? பர்த்டே வச்சா எல்லாரும் கூட்டிடுறீங்க. ஃபாதர்ஸ் டேக்கு ஆண்கள் எல்லாம் வந்துடுறீங்க, மதர்ஸ் டேக்கு பெண்கள்லாம் வந்துடுறீங்க, உமன்ஸ் டேக்கு எல்லாரும் வந்துடுறீங்க. எல்லா டேக்கும் வந்தாச்சு. இதுவே சபையெல்லாம் சேர்ந்து ஊட்டிக்கு டூர் போலான்னா காசு கட்டி பஸ் பிடிச்சி போயிடுறீங்க. எல்லாத்துக்கும் போறிய. பைபிள் ஸ்டடின்னு நினைச்சா வரீங்களா? எத்தனை பேர் வந்திருக்கீங்க சொல்லுங்க? கரெக்டா 4 பேர் 5 பேர், அவ்வளவுதான். கேட்டா வேலை பிஸி. வாதையை தடுக்க முடியாது. உங்கள் வீட்டுக்குள்ள ஜெபமும் வேத வாசிப்பும் கர்த்தர் உலாவுதலும் வீடு தேவனுடைய வீடாக இருந்தால் மட்டும்தான் முழு பாதுகாப்பு இவைகளுக்கு நடுவில் நடக்கும். உங்கள் வீட்டுக்குள்ள சீரியல், சினிமா, அடிதடி, அக்கிரமம், விசுவாசி வீட்டில் கெட்ட வார்த்தை, விசுவாசி வீட்டில் கெட்ட வார்த்தை. அவன் சொல்கிறான் கோவப்பட்டு பேசிட்ட ஒரு வார்த்தை உள்ளுக்குள்ள இல்லாமல் எப்படி வெளியே வரும்? உள்ளுக்குள்ள இல்லாமல் எப்படி வெளியே வரும்? இன்னைக்கு விசுவாசி வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கு. சண்டை, சச்சரவு, விவாகரத்து அத்தனையும் கிடக்கு. உன் வீட்டுக்குள்ள வாதையும் இருக்கத்தான் செய்யும். அது எப்படி இருக்காது? அதுவும் இருக்கத்தான் செய்யும். உன் வீட்டு வாசல்ல 2 இருக்கும். ஒன்று வாசப்படியில் நின்றவர் கதவை இல்லையா? உன் வீட்டு வாசப்படியில் பாவம் படுத்திருக்கும். ஒன்று உள்ள இயேசு வந்துட்டார்னா பாவம் போயிடும். இல்லை இயேசு இல்லை, வெளியே இருக்கிற பிசாசு மேலும் 7 பிசாசை கூட்டிட்டு வந்து ஜோடிக்கப்பட்டிருக்கிற வீட்டை ஆக்குபை பண்ணிடும். உன் வீட்டுக்குள்ள இயேசு இருந்தால் தான் ஆச்சு. சும்மாவாது சால்ஜாப் சொல்லிக்கூடாது. சிலர்லாம் சுயநீதிக்காரங்க இருக்காங்க. தசமா காணிக்கலாம் நான் கரெக்டாக கொடுத்துறேன், பாஸ்டர்கிட்ட பவ்யமாக பிரைஸ் தலாட் சொல்லுவேன், பாஸ்டருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, வருஷத்துக்கு ஒரு நாள் பாஸ்டர் எங்கள் வீட்டில் வந்து சோறு தின்னுவார், தின்னுட்டு போட்டோம். உன் வீட்டுக்குள்ள பாஸ்டர் வந்தா என்ன, பெரிய பெரிய எவாஞ்சலிஸ்ட் வந்தா என்ன? இயேசுநாதர் எங்க? இயேசுநாதர் இல்லாத வீட்டுக்குள்ள வேற யார் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை தம்பி. சிலர்லாம் பாஸ்டர் கூப்பிட்டு ஒரு நாள் பிரியாணி போட்டா பரலோகத்துக்கு போயிடலாம் நினைச்சு திரிறான்.
ஒரு வயலும் போக முடியாது. உங்களை சொல்ல நீங்கள் தங்கம், நான் பேசுறது எல்லாமே ஆவடிக்கு வெளியே. புரியுதா உங்களுக்கு? சூலூர்பேட்டைக்கு போகிற வழியில் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் உங்களை பற்றியே பேசலை. சிலர் நினச்சிட்டு இருக்காங்க, யாருக்காவது கூப்பிட்டு காப்பி கொடுத்துட்டா எங்கள் வீட்டுக்கு வந்தால் பாஸ்டர் எப்போ காப்பி குடிப்பார், அதுக்கு பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிடுவோமா? காப்பியை கொடுத்து பரலோகத்துக்கு போயிடுவீங்களா நீங்கள்? அதெல்லாம் ஆகாது தம்பி. இயேசுநாதர் வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். உன் வீட்டுக்குள்ளே அப்பா அம்மாவே வச்சுக்க மாட்டேன். நீ வயசானாலும் தூக்கி கொண்டு போய் ஹோமேஜில் போட்ட, நான் உங்கள் அம்மாவோட இருக்க மாட்டேன். அந்த அம்மா பரலோகத்துக்கு வந்தால் எங்கே போவேன்? அந்த அம்மா சொல்லுது, எங்கள் வீட்டுக்காரோட அம்மாவோட மாமியாரோட நான் வாழ மாட்டேன். வாழாத அந்த மாமியார் பரலோகத்துக்கு வருமே, எங்கே போவேன்? அங்கே வந்து சொல்லணும் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட, நான் உங்கள் அம்மாவோட இருக்க மாட்டேன், நரகத்துக்கே போகிறேன். போ. வீட்டுக்குள்ள அம்மாவை அப்பாவை வச்சுக்க முடியல உன்னால, நீ எப்படி இயேசுநாதரை வச்சுக்க போற அப்படின்னு கேட்கணும். நான் ஏன் கேட்குறேன்? நமக்கு என்ன அதை பற்றிலாம்? அது உங்கள் வீடாச்சு, நீங்களாச்சு, பார்த்து கொள்ளுங்க. சும்மா இந்த பாஸ்டரை ஏமாத்திட்டு எவாஞ்சலிஸ்டை ஏமாத்திட்டு பரலோகத்துக்கு போயிடலாம் கனவுட காணாதியா. நாங்கள் உங்கள் முகத்தை பார்க்கிறோம், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நீ யார் என்பது கர்த்தருக்கு தெரியும். என்ன ஏமாத்திடலாம் தம்பி, தேவனை ஏமாற்ற முடியாது. பாஸ்டரை ஏமாத்திடலாம், தேவனை ஏமாற்ற முடியாது. ஒருவேளை நாங்கள் ஏமாந்து கூட போகலாம், ஆனா பரலோகத்தில் கால் வைப்பான்னு கனவுல கூட நினைக்காது. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. உங்க பரலோகத்தின் வாசல் உங்களுக்கு திறந்திருக்கு. ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். காலம் மிக சமீபம். உலகம் காணாத பேரழிவு இருக்கு. உன் வீட்டுக்குள்ள இயேசுநாதரை பத்தமா வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமா, இப்ப நாம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், நம்மளை விட்டு ஆண்டவர் போயிடக்கூடாது. ஆண்டவரை பத்திரமா வச்சுக்கணும். யாரு போனாலும் சரி, ஆண்டவர் போகாம பார்த்துக்கோங்க. இது ஒன்று தான் நீங்கள் வருகையில் போவதற்கான வழி. அல்லேலூயா. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டாருங்கிற நிச்சயம் இருக்கணும். ரத்தத்தால கழுவப்பட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் வீழ்ச்சி, பலகீனம் அதெல்லாம் இருக்கும். ஆனா ஒரு நிச்சயம் இருக்கணும், இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கணும். குழந்தையில எடுத்த, சின்ன வயசுல எடுத்த, இதெல்லாம் ஞானசானமே கிடையாது, பைபிள்ல இல்ல. ஒரே ஞானசானம், தண்ணீர்ல மூழ்கி எடுப்பது தான் ஒரே ஞானசானம். மூணாவது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டாங்க, இயேசுநாதர் கூட நம்ம ரட்சிக்கப்பட்டா போதாதா, பரிசுத்த ஆவி தனியா பெறணுமா அப்படின்னு இன்னைக்கு யாரோ ஒருத்தர் என்ன கேட்டாங்க. ஒரு டாக்டரின் சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? இயேசுநாதர் ரட்சிக்கப்பட்டு இயேசுநாதர் கூட 3.5 வருஷம் இருந்தாங்க அப்போஸ்தலர்கள். ஆனா இயேசு சொன்னாரு, போய் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் காத்திருங்கள். இயேசுநாதர் கூட இருந்தால் மட்டும் பத்தாது, பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை நடத்த வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நாலாவது, அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உலகத்துக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம், வேறுபாடு இருக்கணும். உலகம் வேறு, நாம வேறு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அவங்க கூட சேர்ந்து அரட்டை அடிக்கிறது சில ஆட்கள்லாம் இருப்பான். சர்ச்சில் வரும்போது இங்க ஆராதனை, இங்க வந்து எல்லாரும் கூட சேர்ந்து பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, சோதரம். அப்படியே இன்னொரு டீம் இருக்கும் வெளியே. அங்க போனவொடனே என்ன மச்சா, என்ன மாமா அப்படின்னு ஆரம்பிச்சு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி அவங்க கூட சினிமா பாட்டு போயிடு, அப்புறம் ஜோக்கெல்லாம் அடிச்சு அங்க முடிச்சுட்டு அவன் என்ன சொல்லுவான், அது பேலன்சிங்கா போகணும். எப்படி போகணும்? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறவன் என்ன செய்யறானா, தன் வழிகள் எல்லாவற்றிலும் நிலையற்றவனாய் இருக்கிறார். தயவு செய்து நீங்கள் கொஞ்ச காரியத்தை தான் கர்த்தருக்காக விட வேண்டியிருக்கும். அதை விட்டுட்டு வந்து பாருங்க, நீங்கள் நினைக்காத எத்தனையோ காரியங்களை பரலோகம் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் என்ன செய்யணும்? ஒருத்தரும் கண்டிப்பா சொல்லணும். சொல்லாவிட்டால் உங்களுக்கு, உங்களோடு கூட பரலோகத்துக்கு வரப்போறது, இந்த உலகத்துல இருந்து உங்க கூட வரப்போறது ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே அது உங்களுக்கே நல்லா தெரியும் தானே, வராது. ஆனா ஒண்ணே ஒன்று வரும். என்ன வரும் தெரியுமா? நீங்கள் சம்பாதிச்ச ஆத்மா உங்களோடு கூட வரும். ஆண்டவர் உங்ககிட்ட கேட்டதும் அது மட்டும்தான், வேற ஒண்ணுமே கேட்கல. தன்னையே தந்தவர், தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தவர். நம்ம கிட்ட கேட்டது ஒன்னே ஒன்று, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கித்து சீஷராக்கி ஞானஸ்நானம். ஸோ ஆண்டவர் நம்மகிட்ட பண்ண ரெக்வெஸ்ட்டோ அல்லது கட்டளையோ அல்லது வேலையோ எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த சுவிசேஷத்தை இயேசு வர்றதுக்குள்ள எவ்வளோ பேருக்கு சொல்ல முடியுமோ சொல்லுங்க. உட்காந்து ஃபோன் எடுத்து வெட்டியாக கதை பேசாதீங்க. உங்கள் சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ஃபோன் பண்ணி பேசுங்க. உட்காந்து அவங்ககிட்ட சொல்லுங்க, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கேட்டேன், வராராம், இயேசு வராராம், நடக்குதான்,
2 தாங்க நடக்கும். ஒன்று, இனிமேட்டு இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதம்பா வச்சிருங்க. இன்னொன்று, ஏற்றுக்கொண்டால் அந்த ஆத்மா பரலோகத்தில் உங்களுக்கு கணக்கில் இருக்கும். அவன் திட்டிட்டு கூட வைக்கட்டும். இப்போ என்னப்ப உங்களுக்காக அடி வாங்கின இயேசுநாதருக்கு திட்டு வாங்க மாட்டீங்களா நீங்கள்? உங்களுக்காக முகத்தில் துப்புனானாமா அவ்வளோ வாங்கின இயேசுநாதருக்காக ஒரு வார்த்தை காதில் கேட்டால் என்ன? அவன் சொல்லுவான், பெரிய பரிசுத்தவன் மாதிரி பேசாத, வெயிடா நீ யாருன்னு தெரியுமா, வச்சிருங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ஜபத்தோட ஃபோன் பண்ணுங்க, அவனை ரட்சிப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்ன அதில் குறைஞ்சு போயிட போறிய? போய் பாருங்க, எத்தனையோ காரியங்கள் பிசாசுக்கு செய்கிறவங்கெல்லாம் ரோட்டில் நின்று செய்கிறாங்க. எத்தனையோ பேர் திட்டிட்டு போகிறான், அதை பற்றி அவன் என்ன செய்யலை, கவலைப்படலை. இராணுவத்தில் போய் பாருங்க, இந்த நாட்டுக்காக உயிரை கொடுக்குறாங்க. அவங்க கவர்மெண்ட்டு அவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்குது, அல்லது வந்து ஒரு பட்டம் கொடுக்குது, ஒரு பணம் கொடுக்குது, அவங்க குடும்பத்தை ஏதோ ஆதரிக்குது, அதுக்காக தன் ஜீவனையே கொடுக்குறான். இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் கொடுக்கறதுக்கு என்ன, அவர் பரலோகத்தையே தரேங்கிறார். ஏன் நீங்கள் ஒரு வார்த்தை கெட்ட எவ்வளோத்த திட்டிட்டு போகிறான், இருக்கட்டும், ரோட்டில் நின்று ட்ராக்ஸ் கொடுக்க போகிறீங்க, ஒன்று அவன் திட்ட போகிறான், இல்லை உங்களை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன்னு மிரட்டுவான். சட்டப்படி உங்களை உள்ளே வைக்கிறதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. நீங்கள் ட்ராக்ஸ் கொடுத்து அவங்க ஃபோன் பண்ணி போலீஸ் வந்தாலும் உங்களை ஜெயிலில் வைக்கிறதுக்கு சட்டம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த டிராக்டர் ரோட்ல நின்று கொடுக்கறதுக்கு சட்டப்படி உரிமை இருக்கு நமக்கு. அவன் சும்மா மிரட்டுவான், நான் போலீஸ் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களும் ஒன்று செய்வாங்க, வா 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 நீ வா ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு கூட்டு போவாங்க. எதுக்கு தெரியுமா, அவங்ககிட்ட விட்டுட்டு போனால் எங்கே ஒன்று அடிச்சிட போறானோன்னு உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு அவங்க அனுப்பி விட்டுருவாங்க. போலீஸ்காரங்களும் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு அவங்களுக்கு இருக்காது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இவனுங்க மத்தியில் விட்டுட்டு போனால் இவனுங்க ஏதாவது இவங்களை பண்ணிட போகிறாங்க, சண்டை வந்துட போகுதுன்னு உங்களை வேனில் கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அமுச்சு விட்ருவாங்க. இவ்வளோ தான் நடக்கும். உங்களை ஜெயிலில் வைக்கிறதுக்கு சட்டமே கிடையாது. தைரியமாக சுவிசேஷன் சொல்லுங்க. சொல்றதுக்கு கான்ஸ்டியூஷன் படி நமக்கு என்ன இருக்கு, உரிமை இருக்கு. அதையும் தாண்டி இல்லைனாலும் சொல்ற பல நாடுகளில் இல்லை, ஆனாலும் அங்கே சொல்லி அடி வாங்குறான். ஏன் தெரியுமா, கான்ஸ்டியூஷன் வேணா நமக்கு எதிராக கூட இருக்கலாம், ஆனால் பரலோகம் நமக்கு ஆதரவாக இருக்கிறது. ஆண்டவன் நம்மை சுவிசேஷம் சொல்லி இருக்கிறார். ஸோ சுவிசேஷம் சொல்லுங்க. இந்த மாதிரி காரியங்களை ஒருவேளை எனக்கு சொல்ல தெரியல நீங்கள் சொன்னீங்கன்னா, இது ஒரு ட்ராக்ட். இது வந்து நான் பிலீவர்ஸ்க்கு, உங்களுக்கு ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் போட்டிருக்கிறோம். இது முழுக்க முழுக்க அந்த கடைசி காலம் இவ்வளோ எடுத்தோம் இல்லையா, அதை பற்றினதான விஷயங்கள் இதில் இருக்கும். என்னென்ன காரியங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது இருக்கும். பின்னாடி உங்கள் சர்ச்சை அட்ரஸ் போகிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். இது ஃப்ரீ தான், வெளியே இருக்கும். ஒரு ஆளுக்கு 50-100 தரமாட்டாங்க, 5 தான் தருவாங்க. 5 தான் வாங்கிட்டு போங்க. ஒரு 5 பேருக்கு கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ரட்சிக்கப்படாத, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், சகோதரர்கள், கூட படிக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த 5 பேரை எழுதி வச்சு நல்லா ஜெபம் பண்ணிட்டு இந்த டிராக்டை கொண்டு போய் அந்த 5 பேர்கிட்ட கொடுங்க. கர்த்தர் அவர்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்புறம் 5 வாங்கிக்கோங்க. சர்ச்சில் இருக்க வாங்கிக்க, இல்லைன்னா சர்ச்சில் எங்ககிட்ட வாங்கி உங்களுக்கு தருவாங்க. ஸோ இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது ஒரு ஃபேமிலி, உங்களை மாதிரி உட்காந்து செய்தி கேட்குற ஒரு ஃபேமிலி, அவங்க வருமானத்துலேருந்து அடிச்சு கொடுக்குறாங்க. இது நான் அடிக்கலை, இது என் காசு இல்லை, அவங்க அடிக்கிறாங்க. தங்களுக்கான தேவைகளுக்கு மத்தியிலிருந்து அடிச்சு கொடுக்குறாங்க. தயவு செய்து இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. கொடுக்குறவங்க வாங்கிட்டு போங்க, ஆனால் எல்லாரும் வாங்கிட்டு போய் கொடுங்க. பரலோகத்துக்கு வெறுங்கையா வந்து நிற்காதீங்க. ஒரு வீட்டுக்கு போகும்போது பாருங்க, அந்த அம்மாவுக்கு தான் கரெக்டாக தெரியும், மனைவிக்கு தான், ஏங்க ஒன்றுமே வாங்கிட்டு அவங்க போகிறோம், நம்மளால் அப்படியே போயிட்டே இருப்பாப்புல, நம்மளால் எதுவும் வாங்காமல் அந்த அம்மா தான் சொல்லும், ஏங்க வெறுங்கையா அந்த வீட்டுக்கு எப்படிங்க போகிறது, வியாதியஸ்தனை பார்க்க போனால் பழம் வாங்கிட்டு போனோம், கல்யாணத்துக்கு போனால் மொய் எடுத்துகிட்டு போனோம், யார் வீட்டுக்காவது போனால் ஏதோ ஒரு கிஃப்ட் ஸ்வீட் வாங்கிட்டு போகிறோம். அதே மாதிரி பரலோகத்துக்கு போகும்போது, ஆண்டவரை பார்க்கும்போது வெறுங்கையா போகக்கூடாது. ஆத்துமாக்களை கொண்டு போய் அவர் கையில் ஒப்படைக்க வேண்டும். அல்லேலூயா. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். இது 3 நாள் செய்தி கேட்டால், 2 நாள் செய்தி கேட்ட பிறகு ஒரு ஜுரம் ஒன்று அடிக்கும். இப்போ 2 நாளைக்கு செம்ம ஜுரமாக இருக்கும். யாரை பார்த்தாலும் சொல்லுவோம், இயேசு வர்றாராம் தெரியுமா, வருதான் தெரியுமான்னு. 3வது நாள் ஜுரம் கொஞ்சம் குறையும். 4வது நாள் அனலும் இல்லாமல் குளிரும். அப்படி ஆகக்கூடாது. இன்னைக்கு போட்டது ஒரு தீப்பொறி மாதிரி, இன்னையிலிருந்து இந்த அக்கினி பற்றி எரியணும். எப்போ வரைக்கும் தெரியுமா, இயேசு வர்ற வரைக்கும் எரியணும். நைட்டு படுக்க போகும்போது, ஆண்டவரே உடைய வருகை தாமதிக்குமானால், இன்னைக்கு ராத்திரி வருமானால், மன்னிக்கணும், வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். காலை ஏந்திரிக்கும் போது, ஆண்டவரே உடைய வருகை வருமானால் நான் எடுத்து, அது அப்படியே போனோங்கிறது ஊறிடும். 7வது கடைசியாக, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 7 காரியத்திலும் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா வருகையில் போவது எளிது. அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானசானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், சொல்கிற சுவிசேஷம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் முடிவு பரியந்தம் நீங்கள் நின்னீங்கன்னா கர்த்தருடைய வருகையில் போவது எளிது. அல்லேலூயா.
ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில்? எல்லாம் கண்களை மூடுவோம். சரியா 5 நிமிஷம், எக்ஸாக்டாக 5 மினிட்ஸ் நான் முடிச்சிருவேன். முடிச்சு அவங்க கையில் கொடுத்துருவேன். ஸோ எல்லா கண்களை மூடுவோம். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த வருகையில் போகிறதுக்கு எது உங்களுக்கு தடையா இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம அதுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு நிமிஷம் தான் ஜெபம் பண்ண போகிறோம். கண்களின் இச்சையா, ஜீவனத்தின் பெருமையா, மாம்சத்தின் இச்சையா, அல்லது பொறாமையா, கொலைபாதகமா, கோவமா, மூர்க்கமா, அல்லது வேதம் சொல்றபடி பொருளாசையா, பணத்தாசையா, எதுன்னு பாருங்க. எல்லாத்தையும் அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எதா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் இப்போ மன்னிக்கும். லாஸ்ட் மினிட் ஒருவேளை கர்த்தருடைய வருகை ராத்திரி வேளையில் இருக்குன்னா, இது நாம பண்ற மிக முக்கியமான ஜெபம். இந்த ஜெபம் உங்களை வருகையில் கொண்டு போறதுக்கான ஜெபமாக கூட இருக்கும். உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த வருகையில் போறதுக்கு எனக்கு எது தடை இருக்கிறத எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த நேரத்தில் எல்லா கண்களையும் மூடியிருப்போம். உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. வருகையில் போகணுன்றதுக்காக எதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்க தடை இருக்குதோ எல்லாத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்கலை. குழந்தையில் எடுத்தேன், அது ஞானசானம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இல்லை, நான் இன்னும் ஞானசானமே எடுக்கலை, நான் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்க விரும்புகிறேன், வருகையில் போகணும் அப்படின்றவங்க மட்டும் ஒப்பு கொடுக்குறவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நல்லா உயர்த்துங்க. இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. மற்ற எதையும் பார்க்க எல்லா கண்களும் முடியும். உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க? அடுத்தவங்களை வேடிக்கை பார்க்கறதுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது? அடுத்தவங்களை வேடிக்கை பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க. என்ன சொன்னாலும் கண்ணை மூடாத ஒரு கூட்டம் இருக்கு. அதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வச்சுங்க. கீழ்ப்படியாமல் ஆவி. உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க வேற யார் இருக்கிறீங்க? நேற்று கரம் உயர்த்தினவங்க கீழே போட்டுருங்க. இன்னைக்கு கரம் உயர்த்திருக்கிறவங்க மட்டும் 4-5 பேர் இருக்கிறாங்க. வேற யாராவது இருக்கிறீங்களா? சரி, கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க முடிஞ்ச உடனே இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களை வந்து பாருங்க. ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, வந்து பாருங்க. 6 பேர் அவங்க ஞானசானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. கேட்டுட்டு போயிருங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் வந்து முன்னாடி கேட்டுட்டு போயிருங்க. கரங்களை கீழே போடுவோம். நாம் செபிக்க போகிறோம். இந்த 2 நாளும் கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். நான் பாவங்களை இப்போ அறிக்கை செஞ்சு விட்டுருக்கிறேன். நான் இன்னைக்கு கர்த்தருடைய வருகை வந்தால் போவேங்கிற ஒரு நிச்சயத்தில் இருக்கிறேன். இதே மாதிரி அவர் வர்ற வரைக்கும் நான் இருக்கணும். அவரை சந்திக்கிற கூட்டத்தில் இருக்கணும். நான் மட்டும் இல்லை, என் குடும்பம் இருக்கணும். என் குடும்பம் மட்டும் இல்லை, இந்த திருச்சபை முழுவதும் அப்படி இருக்கணும். இங்கே இருக்கிற அந்த கூட்டம் அப்படியே வருகை வரும்போது அப்படியே போகணும். பெரிய கூட்டமாக சந்தோஷமாக பரலோகத்துக்குள்ள ஓடணும். இயேசுவை பார்த்து உள்ள ஓடணும். அப்படி திரளா உலகத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எந்திரிப்பாங்க முதலாவது. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அத்தனை பேரும் வேகமா ஓடி இயேசு நோக்கி ஓடுவோம் பரலோகத்தில். அந்த கூட்டத்தில் நீங்களும் இருக்கணும், நானும் இருக்கணும். நம்ம சபை மொத்தம் இருக்கணும். நம்ம சபைக்குள்ள ஒருத்தர் காலை வச்சுட்டு அந்த கால் நரகத்துக்குள்ள வைக்க கூடாது. நாம ஒருத்தரை கடந்து நம்மளை தாண்டி ஒருத்தர் நரகத்துக்கு போயிடவே கூடாது. அப்படி ஒரு எண்ணம் நமக்கு வேணும். இன்னைக்கு இருக்கிற இந்த கூட்டம் அப்படியே வருகையிலையும் வரணும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்க விரும்புகிறவங்கள அவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும்பொழுது நாங்கள் அப்படியே இந்த வருகையிலையும் போகணும். அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் இந்த 2 நாட்களும் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொண்டு வந்த உம்முடைய மக்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் வரும்பொழுது இந்த கூட்டம் அப்படியே வருகையிலும் காணப்பட கிருபை பாராட்டும். இந்த திருச்சபைக்காக உமக்கு நன்றி. அநேக திருச்சபையில் இந்த ஊழியர்கள் அவருடைய சபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிச்சிருங்கப்பா. வந்த ஜனங்கள் எல்லாம் சுகபத்திரமா வீடு போய் சேர கிருபை பாராட்டும். உடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.